லூக்கா 19ஆம் அதிகாரம் 29 வசனத்திலிருந்து 48 வசனத்தை நாம் வாசித்தோம். பிரதர் வாசிக்க நாம் கேட்டோம். ஏன்னா இப்போ கவனிக்கணும், பிரசங்கத்தை வாக்கியத்தை கவனிக்கணும். சரியா? இப்போ மற்ற காரியங்கள் இன்னைக்கு செவி கொடுக்கக்கூடாது. அல்லேலூயா. இந்த பகுதியில் நாம் 3 வித்தியாசமான சூழ்நிலைகளை பார்க்கிறோம். 3 காரியங்களை பார்க்கிறோம். ஒன்று, ஒரு கழுதை குட்டியை கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை. 2வது, இயேசு அந்த கழுதை குட்டியின் மேல் பவனி போகிற ஒரு சூழ்நிலை. 3வது, சபைக்குள் இயேசு போன பிறகு நடக்கிற சில சம்பவங்கள். இந்த 3 காரியங்களையும் நாம் பார்க்கிறோம். முதலாவது, நான் இந்த ஸ்டோரி, இந்த முழு சம்பவத்தை லேசா உங்களுக்கு சொல்லிட்டு, அதுக்கு பிறகு இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு பேச விரும்புகிற காரியம், சபைக்குள்ள போன பிறகு நடக்கிற காரியத்தை குறித்து தான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். அதுக்கு முன்பாக சில காரியத்தை, அந்த ஸ்டோரியை நீங்க புரிந்து கொள்ளணும். திரும்ப சொல்லுகிறேன், இந்த சம்பவம் யதார்த்தமாய் நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல. சுமார் 450 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பு ஆண்டவருடைய செயல்கள் முன்னுரைக்கப்பட்டது. ஆண்டவருடைய செய்கைகள் முன்னுரைக்கப்பட்டது. அப்படி முன்னுரைக்கப்பட்ட அந்த செய்கைகளிலே சில செய்கைகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் ஆவியை விடுகிறது கூட வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இமைப்பொழுது கைவிட்ட சம்பவம் கூட எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பிறப்பு ஸ்திரீயின் வித்து என்பது கூட எழுதப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாய் என்று வசனம் சொல்லுகிறது. ஆகவே எல்லாமே தேவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறுதலாக நடந்ததே தவிர அது ஒரு ஆக்சிடென்டல் சம்பவம் கிடையாது. அது ப்ரீ பிளான்டு சம்பவம். பரலோகம் இயேசுவினுடைய வருகை, பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியம், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல் சகலத்தையும் தெளிவாய் எழுதியிருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அதில் இந்த ஒரு சம்பவம் சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு முறை வாசிக்கலாம், மைக்கில் வாசிப்போம். சீயோன் குமாரத்தியே மிகவும் களிகூரு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அல்லேலூயா. ராஜா வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவரா இருக்கிறார். கழுதையின் மேல வருகிறார். கழுதை குட்டியாகிய மரியின் மேல் இயேசு ஏறி வருகிறார் என்பது பல ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு வாக்கியம். 450 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. இயேசு சீசர்களோடு சொன்னார், உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். எல்லாரும் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, சிஸ்டர் நீங்க எங்க போகணும்? அப்படி சொல்லுங்க, கைப்பிடிச்சு எங்க நான் சொல்றதா அப்படியே சொல்லுங்க, எங்க போகணும்? அவங்க என்ன சொல்றாங்க? வேலைக்கு போகணும். அப்புறம் அவங்கள்ட்ட கேளுங்க, திரும்ப கேளுங்க, எங்க போகணும்? கல்யாண வீட்டுக்கு போகணும். அப்புறம் எங்க போகணும்? சபைக்கு போகணும். அப்புறம் எங்க போகணும்? பிறகு எங்க வீட்டுக்கு தான் போகணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்படிதான் வாழ்க்கையே ஓடிட்டுருது. சபை, சத்தமா சொல்லுங்க, சபை, வேலை, வீடு உண்டு. நான் உண்டு, என் வேலை உண்டு, சபை உண்டு, வீடு உண்டு. பிறகு என்ன உண்டு? எனக்கு நரகம் உண்டு. ஆண்டவருடைய சீஷர்கள், நீங்க யாரு? அப்படி கேளுங்க, நீங்க யாரு? கேளுங்கள வாய் தரங்க. நீங்க பாருங்க, அம்மா நீங்க சபையில ஏன் நடிக்கிறீங்க? வீட்டில் அவங்க சத்தம் யாருங்கிறீங்கள. நான் அடிக்கடி சொல்றேன், சபையில பேசுறது போல வீட்டில் பேசி, வீட்டில் பேசுறது போல சபையில பேசினா நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கோம். அப்படி பண்ணாதனாலதான் பிரச்சனையே. அல்லேலூயா. வீட்டில் என்ன சத்தம்! ஆமென். பக்கத்து தெருவுக்கே கேட்குது நம்ம போடுற சத்தம். சரி, கவனிங்கள். அதாவது ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிற ஒரு காரியம், நாம் கிறிஸ்தவர்கள் அல்ல. அதை நீங்க புரிந்து கொள்ளணும். எல்லாரும் சொல்லுங்க, நான் கிறிஸ்தவன் அல்ல. இப்ப நான் இந்துவா அப்படின்னு கேட்கக்கூடாது. நாம சீஷர்கள். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சீஷர்களா? சீஷர்கள், இயேசுவின் சீஷர்கள் 12 பேர் எங்களுக்கு தெரியும். ஒரு ஆள் செத்து போனாரு, அதுக்கு பதிலாக ஒருத்தர் எடுக்கப்பட்டார். நான் சீஷர் கிடையாது. ஐயா, வேதத்துல கிறிஸ்தவர்கள்ங்கிற பெயர் எப்ப வந்துச்சு தெரியுமா? அந்தியோகியாவில் கிறிஸ்தவ சீஷர்களுக்கு, தம்பி கொஞ்சம் அந்த வால்யூம் கொஞ்சம் கவனியே, சீஷர்களுக்கு ரொம்ப குறைச்சிடாத, தொண்டை கஷ்டமாயிரு. சீஷர்களுக்கு தான் கிறிஸ்தவர்கள்ங்கிற பெயர் வழங்கிற்று. வழங்கினவர்கள் ஆவிக்குரிய வட்டாரத்தில் உள்ளவர்கள் அல்ல,
வெளியே இருக்கிறவர்கள். அப்ப நம்முடைய இயற்பெயர் என்ன? சீஷர்கள். எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சீஷர். நீங்க வேதாகமத்தில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை அடிக்கடி பார்க்க முடியும். சீஷர் கூட்டம், சீஷர் கூட்டம், சீஷர் கூட்டம். நாம் தான் அந்த சீஷர் கூட்டம். உண்மையிலேயே நீங்க இயேசுவின் பிள்ளைகள்னு சொல்லுகிற வார்த்தைக்கு அருகதையானவர்களா இருக்கணும்னா நீங்க சீஷர்களா இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. நான் பிரசங்கம் பண்ணும்போது குறிப்பெடுக்க வேண்டாம், பிரசங்கத்தை கவனிக்கணும், என் முகத்தை பார்க்கணும். சரியா? சில குனிஞ்சுக்கிட்டு வேற ஏதோ படிக்கிறதோ வேற ஏதாவது படம் வரைகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைகள் இருக்கக்கூடாது, பெரியவர்கள் இருக்கக்கூடாது. தரையில பூவை பிச்சு போடுறது இதெல்லாம் பிரசங்க நேரம் இருக்கக்கூடாது. கல்வி சாலையில் தூங்கினவன் கல்வி இழந்தான், பிரசங்கத்தில் தூக்கினவன் வாழ்க்கையே இழந்தான். அதனால நீங்க என்ன நல்லா கவனிக்கணும். பின்னாடி இருக்கிற அம்மாமார் பிரதர்ஸ் எல்லாம் நல்லா கவனிக்கணும். தூக்கம் வந்தாலும் அப்படி கண்ணை ஒரு மாதிரி பண்ணி கவனிக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வசனம் சொல்ற நேரம் மட்டும்தான் கீழே பார்க்கணும், மற்ற நேரம் எல்லாம் பிரசங்கம் பண்ற என்ன தான் பார்க்கணும். என்ன பார்க்க உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பார்க்கணும், பிடிக்காட்டாலும் பார்க்கணும். ஹல்லேலூயா. அது கர்த்தர் உங்கள் மேல வைத்த விதி. நான் என்ன செய்ய? ஹல்லேலூயா. சரி, சீஷர்கள், நாம் எல்லாரும் சீஷர்கள். இந்த சீஷர் கூட்டத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். எல்லாரும் கைப்பிடிச்சு சொல்லுங்க, எங்க போனோம்? நீங்க போயிட்டீங்களா? அப்படி கேளுங்க, நீங்க போயிட்டீங்களா? இயேசுவின் வார்த்தை கீழ்ப்படிஞ்சிட்டீங்களா? நம்ம அப்படி சொல்லுங்க, நம்ம பக்கத்து வீட்டுக்கே போகலையே, எதிர் வீட்டுக்கே போகலையே. ஓ அல்லேலூயா. எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அங்கே போகும்போது ஒருவனும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டியை பார்ப்பீர்கள். ஒரு இடத்துல கழுதை குட்டி, ஒரு இடத்துல கழுதையும் குட்டியும், எப்படியோ ஒரு கழுதை குட்டியை பார்ப்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அவிழ்க்கும் போது உடையவன் வந்து கேட்பான், யாருக்கு அவிழ்க்கிறீர்கள்னா இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். சில வாலிபர் கழுதைகள் அங்கங்கே கட்டப்பட்டு இருக்கிறது. எனக்கு இந்த கழுதையை பற்றி ரொம்ப சந்தோஷம். இது எந்த வழியில கட்டப்பட்ட கழுதை தெரியுமா? இருவழி சந்து. எல்லாரும் சொல்லுங்க, என்ன வழியில கட்டப்பட்ட கழுதை? அதாவது இந்த பக்கமா அந்த பக்கமா, எந்த பக்கம் போக, வாழ்வா சாவா. நீங்க நிறைய ஆத்துமாக்களை சந்திக்கிறீங்க பிரதர், அவங்க எல்லாம் இருவழி சந்தில் கட்டப்பட்ட கழுதை. என்ன செய்யறது தெரியாம நிக்கிறாங்க, எங்க போறதுன்னு தெரியாம நிக்கிறாங்க. ஐயா வியாதி, ஆஸ்பத்திரி போய் பார்த்துட்டேன், மந்திரவாதி போய் பார்த்துட்டேன், இந்த பக்கம் பார்த்துட்டேன், அந்த பக்கம் பார்த்துட்டேன், இனி எங்க போறதுன்னு தெரியல. அப்படி இருக்கிற கூட்டங்கள் உங்களுக்கு நேராக எதிர்படும். நீங்க அப்ப அவங்கள, எனக்கு ரொம்ப சந்தோஷம், இருவழி சந்தில் கட்டப்பட்ட கழுதை. இருவழி சந்து எப்படி இருக்கும்? நான் இப்படி ஒரு கற்பனை பண்றேன், என்னுடைய கற்பனை, இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமான்னு தெரியல. ஒரு வழி இந்த பக்கம், ஒரு வழி இந்த பக்கம். இயேசு என்ன சொன்னாரு? உங்களுக்கு எதிரே இருக்கிற, அப்ப இயேசு எங்க நிக்கிறாரு? அங்க நிக்கிறாரு நீங்களே. அப்ப அது வேற ஒரு வழி, விளங்குதா? இயேசு ஒரு வழி, அங்கிருந்து ஆள் அனுப்புறாரு. நீங்க எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்க இருவழி சந்தில் கட்டப்பட்ட ஒரு கழுதையை காண்பீர்கள். நீ அந்த வழிக்கும் போகாண்டாம், இந்த வழிக்கும் போகாண்டாம், இயேசு வழிக்கு வா. ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேகருக்கு வழி தெரியாம நிக்கிறவங்களுக்கு வழிகாட்டுகிற ஒரு கலங்கரை விளக்கமா இயேசுவின் ஒளியினிடத்திற்கு வரவழைக்கிறவர்களா கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இருவழி சந்தில் கட்டப்பட்டிருக்கிற கழுதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். எனக்கு தெரிந்த அந்த கழுதைக்கு இது வரைக்கும் ரொம்ப ஆசீர்வாதமா வேற ஒன்றும் தலையில இருந்திருக்காது, உடம்புல இருந்திருக்காது. கொஞ்சம் இருந்திருக்கும், என்னன்னா தாமரை குளத்துல போய், நீங்களாம் கழுதை பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா இல்லையா? சிலர் சொல்லலாம் டெய்லி பார்க்குறோங்கிறாங்க. அல்லேலூயா. டெய்லி பார்க்குறோம். ஒரு கழுதைல பாஸ்டர் 2 கழுதை பார்க்குறோங்கிறாங்க. எத்தனை கழுதை? இப்போ நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, பாஸ்டர் புருஷ மனைவி சொல்றாரோ? ஓ, நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. 2 கழுதை அது ஒன்று பார்த்துட்டு இருக்குது. அது ஒன்று பார்த்துக்கிட்டு அது உங்களை பார்த்து என்ன சொன்னா, என்னை பார் யோகம் வருங்குது. புரியல? ரைட். அது ஒன்னொன்னா பார்த்துக்கிட்டு அது ஒன்னொன்னா இப்படி பார்த்துட்டு இருக்குது. என் முகத்தை நீ பார்க்க, வா முகத்தை நான் பார்க்க. நம்மளை பார்க்கிறவனுக்கு யோகம் வருமாப்பா? ஆனா போடு மட்டும் என்னை பார் வராது. அல்லேலூயா. அப்படி சிலர் மாட்டி வச்சிருக்காங்க. காலையில் அந்த கழுதையை நான் சொல்லலை, தாமரை களத்துக்கு போனீங்கன்னா அங்க கொஞ்சம் கழுதை இருக்கு, அந்த கழுதையை சொன்னேன். அங்க கொஞ்சம் கழுதைக்கு மேல என்ன வைப்பாங்க? சுமை வைப்பாங்க. என்ன சுமை வைப்பாங்க? துணி மூட்டையை வைப்பாங்க. அந்த துணி மூட்டையை சுமந்து கொண்டு போகும் வரும். அது கரெக்டா குளத்துக்கு போகும், அவுத்து எடுப்பாங்க,
துவைக்கிற மூட்டையை மேலே வைப்பாங்க, இங்க வரும். இந்த கழுதைக்கு மேல யாருமே சவாரி பண்ற அளவுக்கு இந்த கழுதை ஒன்றும் விசேஷமான கழுதை இல்லை. ஆனா அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு இப்பொழுது இயேசுவினிடத்தில் கொண்டு வரும்போது இயேசு அதன் மேல் ஏறுவதற்கு தயாராகிற அந்த சூழ்நிலையில கழுதைக்கு மேல மூட்டை துணி இல்ல, நிறைய துணி விரிக்கப்படுகிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. நிறைய துணி விரிக்கப்படுகிறது. விரிக்கப்படுகிற துணியெல்லாம் பெரிய பெரிய துணியா இருக்கு, விசேஷமான துணியா இருக்கு, மகிமையான துணியா இருக்கு. நீங்க இயேசுவை சுமக்கிறதற்கு உங்க வாழ்க்கையை கொடுக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமாயிட்டீங்கன்னா, சிஸ்டர்ஸ் கவனிங்க, இயேசுவை சுமக்கிறதுக்கு ஆயத்தமாயிட்டீங்கன்னா மேன்மையான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்கள் மேல் போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கனங்கள் வரும், மேன்மை வரும். அநேகர் தங்களுடைய மேல் வஸ்திரங்களை விரித்தார்கள். மேல் வஸ்திரம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் தேசத்துல ஒவ்வொருடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்தாப்புல மேல் வஸ்திரம் உண்டு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்ற பிச்சைக்காரனுக்கு ஒரு மேல் வஸ்திரம் இருந்தது. அவன் தன் மேல் வஸ்திரத்தை தூக்கி எறிந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் அந்த மேல் வஸ்திரத்தை அவர்கள் தூக்கி கழுதையின் மேல் போட்டார்கள். டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அட்வொகேட்ஸ், ஜட்ஜஸ், பிசினஸ்மேன் எல்லாரும் அவங்க மேல் வஸ்திரத்தை கழுதையின் மேல போட்டார்கள். வாலிபர்களே, நீங்க இந்த உலகத்துல பெரிய பெரிய கனவோட இருக்கலாம், ஆனா நீ கர்த்தரை சுமக்கிற கழுதையா இருந்தா நீ நினைக்காத மேன்மையெல்லாம் உன்மேல வந்து சேரும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வழியெல்லாம் ஒரே கிளைய வெட்டி போடுறாங்க. இந்த கழுதைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பய என்னன்னு கேட்டிருக்க மாட்டான். அது போகுது, பஞ்சுமத்தை நடக்கிற மாதிரி போகுது. காலை வச்சு பார்க்குது, நல்லா இருக்கே, முதுமுதுன்னு இருக்கு, நமக்கு தானா அப்படின்னு அதுக்கே புரியல. அதுக்கு நிலைமையை நினைச்சு அதுக்கே ஆச்சரியமா இருக்கு. அவ்வளவு மகிமையா நடந்து போகுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்பாட்டுக்கு வந்துடுச்சு. இயேசு இறங்கிட்டார். கழுதையை காணோம். டே அப்பா, கழுதை கழுதை. இயேசுவை சுமக்கிறது வரைக்கும் தான் கழுதைக்கு மரியாதை. அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு உங்க வாழ்க்கையில இருக்கிறது வரைக்கும் தான் மரியாதை, கனம், ஆசீர்வாதம் எல்லாம். இயேசு இறங்கிட்டார்னா இன்னைக்கு நிறைய குடும்பம் இயேசுவை இறக்கி விட்டுட்டு ஹீரோ ஹீரோ நினைக்குது. இல்லை, நீ ஜீரோ. இயேசு இருக்கிறது வரைக்கும் தான் நீ ஹீரோ. உங்க பிசினஸ், உங்க வேலை, உங்க தொழில இயேசு இருக்கிறது வரைக்கும் தான் அந்த தொழில் உனக்கு ஹீரோ. அதுக்கு இயேசு இல்லாத ஒரு தொழில் பண்ண அதுக்கு பேர் ஜீரோ. இயேசுவோட சேர்ந்து படிக்கிற படிப்பு தான் உனக்கு ஹீரோவா மாத்தும். பைபிள் வாசிக்காம, ஜெபம் பண்ணாம, வேதம் வாசிக்காம, ஆண்டவரை தேடாம படிக்கிற படிப்பு உனக்கு ஹீரோவா மாத்தாது. ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வராத சம்பாதிக்கிற சம்பாத்தியம் உனக்கு சம்பாத்தியமா இருக்காது, அது ஆஸ்பத்திரிக்கு தான் போகும். ஹல்லேலூயா. வட்டிகாரன் கொண்டு போவான். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்ய தரும். ஒரு 200 ரூபாய் சம்பளத்துக்காக கர்த்தருடைய ஆராதனையை விட்டுட்டு போக கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நாம ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவருடைய ஜனம், என் ஜனம் என்று ஆண்டவரால் உரிமையா அழைக்கப்படுகிறவங்க. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்து வைக்க கூடாது. விசுவாசிகளுக்கு சொல்றேன், நீங்க வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல, ஞாயிற்றுக்கிழமை கடையை திறந்தா அந்த வருமானம் எங்கேயோ போயிடும். அது கர்த்தருடைய நாள். காலையில கடை, ஒரு இஸ்லாமிய சகோதரன்ட்ட அவன் வாங்கு ஊதும் போது, வெள்ளிக்கிழமை போய் அவன் பள்ளிவாசல் போகும்போது நீங்க கேட்டா அவங்க எதுவும் செய்ய மாட்டேங்கிறாங்க பிரதர். அந்த ஒரு வைராக்கியம், கர்த்தரை உண்மை உள்ள தெய்வம். ரொம்ப அழகா யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை என் காதுகளுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி பட்டது. நாம் உண்மை தெய்வத்தை பொய்யா ஆராதிக்கிறோம், அநேகர் பொய்களை உண்மையா ஆராதிக்கிறான். நான் சொல்றேன் சரிதானா? நாம உண்மை தெய்வத்தை எப்படி ஆராதிக்கிறோம்? அநேகர் பொய்களை எப்படி ஆராதிக்கிறான், உண்மையா ஆராதிக்கிறான். இவ்வளவு வருத்தம் பாருங்கள். ஆகவே ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை. பிள்ளைகள்லாம் காலையில் எழும்புறீங்க, எழும்புனா மொபைல் தான் தேடுறீங்க, மொபைல பார்க்குறீங்க. மாயை, அதில் பார்க்காத, அதை தேடாத. கர்த்தருடைய சமூகத்தை தேடு, வசனத்தை தேடு, ஆண்டவருடைய பாதையை தேடு. கர்த்தர் இருந்தா உனக்கு மகிமை, கர்த்தர் இருந்தா உனக்கு கனம், கர்த்தர் இருந்தா உனக்கு ஆசீர்வாதம். சில நேரத்தில் நீ கர்த்தரை விட்டு விட்டால் அவர் உன்னை விட்டு விடுவார். சிலர் மேல கிருபையா பாசமா அவரை நீங்க விட்டாலும் உங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சில சிக்ஷைகளை கொடுத்து அவர் தன்னண்டை உங்களை இழுக்க பிரயாச போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்.
அது எல்லாருக்கும் நடக்கும் நான் சொல்ல மாட்டேன். சிலரை விட்டுருவார். சிலர் நீங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு போட்டாம சபைக்கு வராம வேலைகளுக்கு போய் பாருங்க, ஒன்றும் ஆகாது, வருமானம் வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு அர்த்தம்னா கர்த்தர் விட்டுட்டாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஒரு வாரம் நீங்க சபைக்கு வராம வேற ஒரு காரியம் பண்ணீங்கன்னா கர்த்தர் நஷ்டத்தை உண்டாக்குனார்னா கர்த்தர் நேசிக்கிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. சிலரை விட்டுருவார். என்னுடைய ஆவி மனுஷனோடு என்றைக்கும் என்ன செய்கிறதில்லை, போராடுகிறதில்லை. அப்போ நம்ம தேவ பிள்ளைகள் இயேசுவை சுமக்கிறவங்களா இருக்கணும். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க ஒரு 3 முறை, இயேசுவை சுமக்கிற கழுதை நான். சின்ன பிள்ளையில அழகா பாடல்லாம் சொல்லி கொடுப்பாங்க சண்டே கிளாஸ்ல. குட்டி நான் ஐயா, கழுதை குட்டி நான் ஐயா, தெரியும் தானே? இயேசு ராஜா ஏறி செல்லும் குட்டி நான் ஐயா. இயேசு ராஜா செல்கையில் என்ற தோனி கேட்குதே, துள்ளி துள்ளி ஓடி வருவேன் நான், எந்த நுள்ளம் பொங்கி வழிவதால். இயேசுவை சுமக்கிற கழுதை குட்டி அழகா பாடுது. ஆமென். நான் சொல்றேன், இயேசுவை சுமக்கிறதாங்க ஆசீர்வாதம். நீங்க எல்லாம் இயேசுவை சுமக்கிற கழுதை குட்டியா? இயேசுவை சுமக்கிற கர்த்தருடைய பிள்ளையா? ஹல்லேலூயா. இப்ப இயேசு தேவாலயத்துக்கு வந்துட்டார். இப்பதான் நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வர்றோம். உள்ள போறார். போனா கர்த்தருக்கு தாங்கல மனசு. தேவனுடைய ஆலயம் இதுவரைக்கும் ஜெபவீடா இருக்கு நினைச்சிட்டு இருந்தார். ஆனா அங்க போனா அது கள்ளர் குகையா இருக்கு. என்ன குகையா இருக்கு? இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு ஜெபவீடா கள்ளர் குகையா தான் நான் பேச போறேன். ஜெபவீடா கள்ளர் குகையா, ஜெபவீடா கள்ளர் குகையா. இன்னைக்கு கொஞ்சம் நேரம் எனக்கு நான் நேரம் எடுக்க விரும்புறேன். இன்னைக்கு நல்ல ஃபுட் உங்களுக்கு இருக்கு, நான் கொஞ்சம் நேரம் எடுத்து பிரசங்கிக்க விரும்புகிறேன். ஜெபவீடா நீ கள்ளர் குகையா? ஆண்டவர் ஆலயம்னு சொன்ன உடனே நம்ம 2 காரியத்தை யோசிக்கிறோம். ஒன்று, நம்ம சர்ச், இந்த பில்டிங் ஒரு சபையா கன்சிடர் பண்ணாதுங்க. ஒரு சபையை கட்டுகிறோம், பிரதிஷ்டை பண்ணுகிறோம், தேவன் அங்கே வாசம் பண்ணுகிறார், என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனித்தவைகளுமா இருக்குன்னு சொல்லுகிறார் என்பது 100க்கு 100 உண்மை. ஆனா இந்த பில்டிங் மாத்திரம் அல்ல சர்ச். நீங்க போங்க கன்னியாகுமரி மாவட்டம் போற வழியில பனகுடின்னு ஒரு ஊர் இருக்கு. அப்பா அந்த ஊர் ஒரு இந்து அடங்கிய ஊராக தான் ஒரு காலத்தில் இருந்துச்சு. நான் ஏன்னா பனகுடியில் எங்கள் பாட்டி வீட்டில் இருந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு போகணுன்னா பனகுடியில் இறங்கி தான் அடுத்த பஸ்ஸு மாறணும். அது பஸ்ஸு கிடையாது, இந்த ஜீப் இருக்குல்ல, அந்த ஜீப்பில் போவாங்க. அப்போது தண்டையார் குளம், வேப்பலாங்குளம், சுண்டவளை, கும்பளம்பாடு அப்படின்னு ஒரு ரூட் இருக்குது. அது வழியாக தான் எங்கள் கும்பளம்பாடு ஊருக்கு போகணும். அப்போ பனகுடி தான் ஸ்டாப்பு. அங்கே பார்த்தா ஃபுல்லாக விக்கிரக கோயிலாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா ஒரு ரோமன் கத்தோலிக் சர்ச்சு பிரம்மாண்டமாக கட்டுறான். நான் போகும்போது என் சித்தப்பா வீட்டுக்கும் பனகுடி வந்து தான் வரணும். நான் பனகுடி வரும்போது பார்ப்பேன், இடது பக்கம் ஊருக்குள்ள என்றான உடனே இடது பக்கம் பிரம்மாண்டமா யப்பா எருசலேம் தேவாலயத்தை போல கட்டுறாங்க. அதே மாடல்ல கட்டுறாங்க. அதாவது ஒரு பெரிய தங்கத்தில் ஒரு பெரிய ரவுண்டு போல வச்சு பிரம்மாண்டமா. எனக்கு தெரிந்து போன வருஷம் நான் பார்க்கும்போது 162 சரியா ஞாபகம் இருக்குன்னா கோடியை தாண்டி செலவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது போடுறாங்க. எத்தனை கோடி? இப்போ வேலை இன்னும் 3/4 தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் 1/4 முடியல. அப்போ கொஞ்ச நாள் தாண்டி என்ன போடுவாங்க, அடுத்து கேலண்டர்ல போடுவாங்க, தமிழகத்திலேயே பிரம்மாண்டமான மாதா கோயில் போடுவாங்க. ஐயா, இந்த பிரம்மாண்டமான ஆலயங்கள் கட்டப்படுகிறதுல கர்த்தர் வாசமா இருக்கிறது இல்ல. நம்ம ஆராதிக்க ஒரு ஸ்தலம் வேணும். நான் ஒருவேளை சொல்லுகிறத உங்களை ஏற்றுக்கொள்ள முடியுமோ ஏற்றுக்கொள்ள முடியாதோ, பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறீங்க, உங்க மனப்போக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. பிரம்மாண்டங்கள் அல்ல, கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிற தேவாலயமா நம்முடைய ஆலயங்கள் இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆகவே இந்த சர்ச் மாத்திரம் அல்ல சபை. வாட் இஸ் த ரியல் சர்ச்? உண்மையான சபை எது? இதுவும் சபைதானா பாஸ்டர்? எஸ், அது சபைதான். ஆனா இதைவிட முக்கியமான ஒரு சபையை 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய 2 வசனங்களில் நான் காண்பித்து தர விரும்புகிறேன். உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும், நீங்கள் தேவனாலே பெற்றும், உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய். எல்லாரும் சொல்லுங்க, என் சரீரம் தேவாலயம். அல்லேலூயா. ஃபாதர் அழகா பாடுவார், ஒவ்வொன்றுக்கும் அழகான பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறார். ஞாபகம் வருது, டைம் இல்லாதனால பாட முடியல. நானவர் ஆலயம் சொல்லுங்க, எனக்குள்ளே இயேசு. சர்ச்சுனா சர்ச்சுக்குள்ள சாமி வேணுமா இல்லையா?
ஆலயம்னு ஆலயத்துக்குள்ள தெய்வம் வேணுமா இல்லையா? நானவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, என்ன நடந்தாலும் எப்போதும் துதித்தீர். ஒரிஜினல் சர்ச் அது. சத்தமா சொல்லுங்க. பக்கத்துல கையை பிடிச்சி, கையை கொஞ்சம் அழுத்தி, அப்படி அழுத்தி, கையை உடைச்சு விடாதுங்க, லேசா அழுத்தி. நீங்க தான் சர்ச்சு, இயேசு உங்களுக்குள்ள. ரைட், புரிஞ்சுச்சா? ரைட், நீங்க தான் என்னது? அப்போ சர்ச்சு, இந்த ரெகபோத் ரிவைவல் மினிஸ்ட்ரி சர்ச் இல்லையா? இதுவும் சர்ச்சு தான், அதுவும் சர்ச்சு தான். எது பெரிய சர்ச்சுனா உங்க சபை தான் பெரிய சபை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் சபை, நான் தான் ஆலயம், எனக்குள்ள இயேசு. எவ்வளவு அழகா இருக்கு என்ன? சரி, இப்போ ஒன்று பண்ணுவோமா? நீங்க ஆலயம், ஆலயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத நான் ஒரு 7-8 காரியங்கள் நிறைய வச்சிருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டு போயிடுறேன், சரியா? ஆலயத்துக்குள்ள என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்ல போறேன். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஆலயம், என் சரீரம் கர்த்தருடைய ஆலயமா இருந்தா நான் சிகரெட் குடிக்கலாமா? அதுல என்ன தப்புங்க? யாருங்க குடிக்கல? சாராயம் குடிக்கலாமா? டிவி பார்க்கலாமா? இப்ப நான் டிவி பார்க்குற தப்பா? சரி, ஒரு நடிகை பேர் சொல்லுங்க. ஐயா சொல்லுங்களேன் தம்பி. என்னது? ஒரு நடிகை பேர் சொல்லுங்கம்மா. நீங்க வரும்போதே ஒரு நடிகை பார்த்து தானே சபைக்குள்ள வர்றீங்க. ரோட்ல உள்ள வரும்போதே ஒரு நடிகை பார்த்துட்டு தான் வர்றீங்க. என்ன பேரு? நயன்தாரா. நல்லா இருக்கு. என்ன கவனிங்க. சிரிக்காதுங்க. எல்லாம் நம்ம பரலோகத்தில் இல்லை, பூலோகத்தில் தான் இருக்கிறாங்க. அந்த போட்டோவை கண்டு இங்க ஒட்டி வச்சேன்னு வைங்க, நீங்க விடுவீங்களோ? ஏன்? சர்ச்சா? அப்போ சர்ச்சு மட்டும் சினிமா நடிகை படம் இருக்கக்கூடாது, உங்க கண்ணுங்கிற சர்ச்சுக்குள்ள மட்டும் என்ன வேணா இருக்கலாமா? ஹலோ, அது சர்ச்சு. நான் சொல்றேன், இதை விட அது பெரிய சர்ச்சு, இதை விட அது முக்கியமான சர்ச்சு. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். புகை போடுறியா? உள்ள போடு, புகஞ்சி போயிருவா. சாராயம் ஊத்துறியா? ஊத்து, அழுகி போயிருவா. ஏன்னா இது சபை. ஆண்டவர் ஆலயம் அசுத்தமா இருக்கும் போது சாட்டை எடுத்தார். பரிசுத்த வேதாகமத்தில் விபச்சாரியை கூட மன்னித்தவர் நம்முடைய ஆண்டவர். கையமயமா பிடிக்கப்பட்ட விபச்சாரிய கிட்ட வரும்போது எல்லாரும் கல்லோல வந்திருக்கும் போது கொடுங்கப்பா, நான் ஒரு எரியறேன்னு ஆண்டவர் சொல்லல, அவளை கூட மன்னித்தார். சொன்னார், போ, இனி பாவம் செய்யாதுன்னு சொன்ன ஆண்டவர் தேவாலயம் அசுத்தமாக இருந்த போது சாட்டை எடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உன் கண்ணு எதையெல்லாம் பார்க்கிறது, உன் இருதயம் எதையெல்லாம் சிந்திக்கிறது, உனக்குள்ள என்ன அசுத்தம் இருக்கிறது? நீ தேவனுடைய ஆலயம் தானா? Are you the temple of God? Are you the church of God? நீ தேவனுடைய சபை தானா? தேவனுடைய ஆலயம் தானா? தேவனுடைய தங்கி இருக்கிற வாசஸ்தலம் தானா? என்றால் உனக்குள்ள அசுத்தம் இருக்க முடியாது. அங்க யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா சிஸ்டர்? அதை கொஞ்சம் பார்க்க போறோம். நீங்க வாசிக்க வேண்டாம், டைம் நம்ம பெரிய பகுதி வாசித்துட்டோம், அதனால நமக்கு கொஞ்சம் ஈஸியா ஸ்கிப் பண்ணி போயிடும். டைம் கொஞ்சம் குறைவா இருக்கு. நான் சொல்ல வேண்டிய விஷயத்துக்குள்ள என்றே ஆகல, அதனால கொஞ்சம் வேகமா நான் சொல்றேன். அங்கே காசுக்காரர்கள், புறா விற்கிறவர்கள், வாங்குகிறவர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி சர்ச்சுக்குள்ள வந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? ஒரு காலத்துல வருஷத்துக்கு ஒரு முறை சர்ச்சில் பலி செலுத்தி ஆகணும், அது கட்டாயம். அப்படி செலுத்தும் போது பல தேசங்கள்ல இருந்து மக்கள் வந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம திருவண்ணாமலையில தான் பலி செலுத்தணும்னு வைங்க. நீங்க பலி மிருகம் கொண்டு வரணும், ஆடு கொண்டு வரணும். ஆடை நீங்க சென்னையில் இருக்கிறீங்கன்னு வைங்க, சென்னையில இருந்து ஒரு ஆட்டுக்குட்டியை திருவண்ணாமலை கொண்டு வருவது சுலபமா கஷ்டமா? கஷ்டம் இல்லையா? அதுவும் அந்த நாட்கள்ல இந்த நாட்கள் போல டிரான்ஸ்போர்டேஷன் கிடையாது, துரித போக்குவரத்து எதுவுமே இல்லை. அப்போ நடத்தியோ தூக்கியோ அல்லது மாட்டு வண்டியில் வைத்தோ ஏதோ ஒரு ரீதியில் தான் கொண்டு வரணும், ரொம்ப சிரமம். ஆகவே ஆசாரியர்கள் ஒரு பிளான் பண்ணாங்க, எதுக்கு இவ்வளவு சிரமப்படுறீங்க, சர்ச்சிலேயே ஆடு கொடுத்துட்டோம்னா கொடுத்துட்டாங்க,
ஏன்னா ஆடு பலி மிருகம் எப்படி இருக்கணும்னு வேதம் சொல்லுதுன்னா குறையற்று இருக்கணும், பழுதற்று இருக்கணும். என்ன செய்யணும்? பலி மிருகம் எப்படி இருக்கணும்? பழுதற்றதா இருக்கணும். அதுல கூணு குருடு இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, ஃபுல்லி சூப்பரா இருக்கணும். அப்படிதான் பலி மிருகம் இருக்கணும். ஒரு கிராக் கூட இருக்கக்கூடாது, ஒரு வெட்டு காயம் இருக்கக்கூடாது. பலி மிருகம் பரிசுத்தமா இருக்கணும். அந்த பலி மிருகத்தை அப்படிதான் ஆசாரியர்கள் முதல்ல கொடுத்தாங்க. பிறகு வேதம் சரித்திரம் சொல்லுகிறது, கொஞ்ச நாள் தாண்டின உடனே ஒரு 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 கண்ணு பூத்து போன ஆடை கொடுக்குறான். பலியிடுறவன் கேட்கிறான், ஐயா இது பலியிடக்கூடாதே, இது பலி மிருகம் அங்கீகரிக்கப்படாதேன்னா, இங்க பாரு ஆசாரியன் எது கொடுத்தாலும் அங்கீகரிக்கப்படும், பலியிடு அப்படிங்கிறான். இப்படி ஆக்கிரமித்து அநியாயம் பண்ணி சபைக்குள்ள ஒரே அசுத்தம், அங்கீகரிக்கப்படாத பலிகள். சோத்திரம். நான் கேட்கிறேன் உங்கள்கிட்ட, நீங்க சோத்திரம் சோத்திரம்னு சொல்றீங்களா, அந்த சோத்திரம் அங்கீகரிக்கப்படுமா? படுமா? வாரம் 7 நாளும் சீரியல் பார்த்துக்கிட்டு இங்க வந்து சோத்திரம் சோத்திரம் அங்கீகரிக்கப்படாது சிஸ்டர். இதெல்லாம் ஜனங்கள் பார்த்து அவர்கள் கொதித்து கேட்டு ஒன்னும் பண்ண முடியாதுன்னு அமைதியாயிட்டாங்க. பிறகு காசுக்காரர்னு சொல்றீங்களா, அது என்ன காசுக்காரர்? இப்போ நம்ம இங்க இருக்கிறோம் இந்தியாவில் என்ன நம்ம கரன்சி யூஸ் பண்றோம்? ரூபீஸ். சைனாவில் போனா yen, அமெரிக்கா போனா டாலர், யூரோப்ல போனா ஈரோ, கல்ஃப் கண்ட்ரீஸ்ல போனா தினார். அப்ப ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு கண்ட்ரியில ஒவ்வொரு நாடுகளுக்கு நாணயங்கள் இருக்கிறது. இப்ப எருசலேம் நாணயம் வந்து அங்க உள்ள நாணயம் இங்க செல்லுபடியாகாது. என்ன சொல்ல, ஒன்றும் கவலைப்படாதுங்க, எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் மணி. இதுல மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுல என்ன பண்ணா கமிஷன் அடிக்க ஆரம்பிச்சான். இன்னைக்கு ஏர்போர்ட்ல பண்ற மாதிரி. எங்க சித்தப்பா சொல்லுவார், அப்போ பேங்குக்கு போடா அப்படிம்பார். அங்க ஒரு மேனேஜர் பேர் சொல்லுவார். நான் பாம்பேல ஒரு கொஞ்ச நாள், ஒரு 5-6 நாட்கள் இருக்கும்போது இந்த வியாபாரத்துக்கு அடிக்கடி போய் பார்ப்பேன். 1000 ரூபாய் சில்லறை வேணும். இந்த இட்லி வியாபாரம் பண்ணும்போது நிறைய சில்லறை தேவைப்படும் பார்த்தீங்களா. அப்போ போவார் பேங்க்ல போய் 1000 ரூபாய் சில்லறை வாங்கினா இவ்வளவு ரூபாய் கமிஷன் கொடுக்கணும். அப்படி ஒரு கமிஷன் பேசிஸ்ல இங்க சபைக்குள்ள கமிஷனும் ஒரே காசுக்காரருடைய ஆர்ப்பாட்டம். என்ன பலி மிருகம் ஆர்ப்பாட்டம். சர்ச்சாவே இல்லை. சோத்திரம். அல்லேலூயா. என்ன சர்ச்சி? பாஸ்டர் ராஜமணி ஒரு பாஸ்டர் சென்னையில், அவர் மதுரை ராஜமணி பாஸ்டர்ல, சென்னையில் ஒரு ராஜமணி, விக்டர் ராஜமணி ஒரு பாஸ்டர். அழகா ஒரு வார்த்தை, அவர் நிறைய கான்ஃபரன்ஸ் நடத்துறாரு. சபை சபையாக இருக்கட்டும். இந்த வார்த்தை நல்லா இருக்கு. சபை சபையாக இருக்கட்டும். அந்த கான்ஃபரன்ஸ் பேர் சபை சபையா இருக்கட்டும். அல்லேலூயா. சபை பிரியாணி கடையா மாறக்கூடாது. பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, சபை பிரியாணி கடையா மாறக்கூடாது. நம்ம சபையில நான் இருக்கட்டும், இல்லை வேற யாராவது பிரசங்கியார் வந்து உங்க சபை கட்டடத்துக்கு பிரியாணி விழுங்கன்னு சொன்னா, எங்க பாஸ்டர், எங்க பரலோக தகப்பனும் எங்க சபையும் தகப்பனும் பிரியாணி வியாபாரி அல்லன்னு சொல்லணும். இது பிரியாணி விற்கிற இடம் கிடையாது. நிறைய சபையில பிரியாணி வித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் எங்க சர்ச்சில் போய் சத்தம் போட்டு வந்தேன், என்னையா பிரியாணி விற்கிறிய? பிரியாணி கடை கிடையாது. அல்லேலூயா. சபை குடுக்கல் வாங்கல் வட்டி கடை கிடையாது. சபையில யாராவது விசுவாசிக்கு இலவசமா கொடுத்துட்டு போங்க. வட்டிக்கு கொடுக்கிற வேலை இருந்துச்சுன்னா அது ஒழுங்கில்லை. சபை என்ன கிடையாது? வட்டி கடை கிடையாது. அல்லேலூயா. சபை சபையா இருக்கணும். ஆமென். சபை சினிமா தியேட்டர் கிடையாது. வந்து எல்லாரும் நான் ஆராதனையில் பார்க்குறேன், சிலர் பாடுங்க பாடுங்க, நல்லா பாடுறீங்க, ஏசு ராஜா முன்னேச்சு போட்டோம், நீங்க பாடுங்க. அல்லேலூயா. சினிமா தியேட்டர் கிடையாது, வந்து பார்த்துட்டு போறதுக்கு. சபை சபையா இருக்கட்டும். ராமன் சொல்லுங்க, பக்கத்து கைப்பிடி சொல்லுங்க, சபை சபையா இருக்கணும். அல்லேலூயா. காசுக்காரர் விற்கிற கொடுக்கிற இடமா இது ஒரு நாள் மாறக்கூடாது. அல்லேலூயா. நிறைய தமிழ்நாட்டில் சில விஷயத்தை சொல்லிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்குறேன். தமிழ்நாட்டில் நிறைய போதகர்களை கவிழ்த்த ஒரு பெரிய சதி வந்தது. நிறைய பாஸ்டர்ஸ் கவிழ்ந்து போனார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்திரம் 4 மாதத்தில் 11 சபைகள் மூடப்பட்டது. என்ன விஷயம் கேட்குறீங்களா? அதை இப்போ நிறைய நேம்ல யூஸ் பண்றாங்க. கிரீன் க்ளோரி அப்படிங்கிற ஒரு பெயர். இந்த கிரீன் க்ளோரினா என்னன்னா,
பாஸ்டர்ஸ் அவர்களுக்கு இந்த நிறைய மார்க்கெட்டிங் வியாபாரிகளுக்கு, மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஜனங்களை பிடிக்க கஷ்டம். ஆனா ஒரு பாஸ்டரை பிடிச்சா அவங்க நிறைய ஈஸியா ஜனங்கள் சொன்ன ஜனங்கள் கேட்பாங்க. அதன் அடிப்படையில் நிறைய ஊழியர்களை பிடித்து, ஐயா நீங்க 4 பேரை சேர்த்து விடுங்க, அவங்க ஒரு 4 பேரை சேர்த்து விடட்டும், இப்படி நடந்து சில சபைகளுக்கு டெம்போ டிராவலர்லாம் இலவசமா கொடுத்து பல சபைகள் மூடப்பட்டது. என்றைக்குமே சபைக்குள்ள வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், அது தேவன் அருவருக்கிற காரியம். ராமேன் சொல்லுங்க, சபை சபையா இருக்கணும். அல்லேலூயா. சரி, இப்ப நான் சபைக்குள்ள இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஒரு 7-8 காரியங்களை வேகமா சொல்ல போறேன். முடிந்த வரைக்கும் சொல்றேன். நான் 3 சபையை சொல்ல போறேன், கவனியுங்கள். ஒன்று மோசேயிக் சர்ச், மோசேயின் கூடாரம். 2 சாலமோன்ஸ் சர்ச், சாலமோனின் ஆலயம். 3 எஸ்ரா கட்டிய தேவாலயம். இந்த 3 ஆலயத்திலும் சில விசேஷங்கள் இருக்கிறத பார்க்கிறேன். அதை நம்முடைய ஜெப வீடு, நம்முடைய இருதயம், நம்முடைய சரீரம் என்கிற ஆலயத்திலும், நாம் ஆராதிக்கிற இந்த ஸ்தலம் என்கிற காரியத்திலும் கர்த்தர் அவைகளை செய்வார் என்றால் மிக சந்தோஷமா இருக்கும் என்கிற ஆசையில் நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நான் சொல்ற வசனங்களை வேக வேகமா வாசிப்பீங்களா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல் வாசிக்க கேட்போமா? வாசியுங்கள். அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. வாசஸ்தலத்தில் இருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள். மேகம் எழும்பாது இருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாது இருப்பார்கள். கவனிங்கள், அங்க சர்ச்சில் ஒன்று இருக்கு. என்னன்னா மேகம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? மேகம். பிரதர் ஆர்லின் பிரதர் அழகா பாடியிருக்கிறார். ஒரு மகிமையின் மேகம் இந்த ஸ்தலத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. அல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, அறிந்தோ அறியாமலோ, நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுடைய போட்டா, பழைய போட்டாவில் பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கும் பார்த்தீங்களா? அதுபோல ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் சரியான சபையா இருந்தா உங்க பின்னாடி ஒரு ஒளிவட்டம் இருக்கு. சொல்லுங்க, என்ன இருக்கு? பக்கத்துல கேட்குறாங்க, தெரியுதா? அது தெரியாது, அது மகிமையின் மேகம். அல்லேலூயா. இந்த மகிமையின் மேகம், அந்த மேகத்தினுடைய வேலை என்ன? அது எழும்பும் போது நாம பின்னாடி போகணும், அது நடக்கும் போது நாம நடக்கணும். ஒரு சபை, ஒரு தேவ பிள்ளை சரியான தேவ பிள்ளையா இருந்தா, கர்த்தரால் நடத்தப்படுகிற தேவ பிள்ளையா இருந்தா, அந்த பிள்ளை மகிமையின் மேகத்திற்கு கீழ்ப்பணிந்து நடக்கிறவர்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. மேகம் போகலன்னா நாங்க போக மாட்டோம், மேகம் போனா நாங்க போவோம். எங்க மேல ஒரு மகிமையின் மேகம். ஆமீன் சொல்லுங்க. நான் ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொன்னது போலயே இந்த மேகத்தினுடைய ரகசியத்தை பலர் பல விதமா வேதத்துல சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். பலர் பலவிதமா சொல்லியிருக்காங்க. எனக்கு இதுல யோபு ரொம்ப பிடிக்கிறது. 29ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோபு என்ன சொல்லுகிறார்? வாசிப்போம். யோபு இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? சீக்கிரம் வாசிங்க. யோபு என்ன சொல்லுகிறார்? 29:1. மைக்ல வாசிங்க. பின்னும் யோபு தன் பிரசங்க வாக்கியத்தை எடுத்துரைத்து சொன்னது, சென்று போன மாதங்களிலும் தேவன் என்னை காப்பாற்றி வந்த அவருடைய நிழல், என்னை காப்பாற்றி வந்த அவருடைய மகிமை, என்னை காப்பாற்றி வந்த வருடங்களிலும் எனக்கு உண்டாயிருந்த சீர். இப்பொழுது இருந்தால் நலம். சொல்றது புரியுதா? நான் இப்ப சோம் இல்லாம இருக்கிறையா, என் உடம்பெல்லாம் காயம், அழுக்கு, புண்ணு, நாற்றமா இருக்கு. ஆனா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு, அந்த வாழ்க்கை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வாழ்க்கை கர்த்தரனை காப்பாற்றுகிற, நேற்றுக்கு ஃபாஸ்டிங் பிரேயர்ல சொன்னது போல அவருடைய தயவுள்ள கரம் என் மேல இருந்த ஒரு நாட்களா இருந்துச்சு. அந்த நாட்களிலே அப்போது அவர் தீபம் என்னை என்ன செய்தது? என் தலையின் மேல் பிரகாசித்தது. அதான் மகிமை. அவருடைய தீபம் என் தலையின் மேல பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். நம்முடைய வாழ்க்கையில இருள் வந்துச்சா? எல்லாருடைய வாழ்க்கையில இருள் வந்திருக்கும், அப்பப்ப வந்து போகுது.
ஆனா நம்ம எப்படி கடந்து போறோம் தெரியுமா சிஸ்டர்? சிலர் தடுமாறிடுறாங்க இருள் வரும்போது. ஆனா ஒரு தேவ பிள்ளை இருளை ஜெயமாய் கடக்க வேண்டுமானால் கர்த்தர் அருளிய ஒரு தீபம். எனக்கு ரொம்ப நான் ரொம்ப இது யோசித்து பார்த்துருக்கிறேன். நீங்க அதை எப்படி பார்த்தீங்கன்னு தெரியல. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கள் வீட்டு பக்கத்துல எல்லாம் இப்போ தான் நிறைய வீடுகள் வந்துருச்சு, நிறைய ரோடுகள் வீடுகள். அந்த நாட்கள் அப்படி கிடையாது, ரப்பர் தோட்டமாக இருக்கும் எங்கே பார்த்தாலும். இந்த ரப்பர் தோட்டத்தில் காலையில் 3 மணிக்கு பால் வெட்டணும். என்ன வெட்டணும்? உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு எந்த அளவு புரியும்னு தெரியலை. மரம் இருக்கும், பால் வெட்டணும். ஒரு கத்தி வச்சுருப்பாங்க, அந்த கத்தியை வச்சு பால் வெட்டி ஒரு சிரட்டை வச்சு, சிரட்டை இல்லை கொட்டாங்குச்சியை வச்சு அந்த ஒரு பிளேடு வச்சு தட்டி அதில் பால் வடியும். காலையில் ஒரு 9 மணிக்கெல்லாம் பால் ஃபில்டர் ஆகி அந்த சிரட்டைக்குள்ளே வந்துடும். அப்போ அதை என்ன செய்யணும், கலெக்ட் பண்ணி ரப்பர் பொருட்கள்லாம் செய்கிறாங்கல்ல, அதை கலெக்ட் பண்ணி அதை டிசின்னு ஒன்றில் ஊற்றணும். ஒரு அலுமினிய பாத்திரத்தில் ஊற்றி ஆசிட் ஊற்றணும். அந்த ஆசிட் அதை உரைய வைக்கும். மதியானம் ஒரு 2-2:30 வரைக்கும் உறைஞ்ச பிறகு 3 மணிக்கு போல் அந்த சீட்டை கொண்டு போய் மிஷினில் விட்டு நல்லா தேய்ச்சி அடித்து அதுக்கு மேலே ஒரு டிசைன் போடுவாங்க. டிசைன் போட்டு காய வச்சு கடையில் கொண்டு போய் விற்றா ஒரு சீட்டு 1 கிலோ இப்போ எவ்வளோன்னு தெரில, மோசியமாட்ட கேட்போம் எவ்வளோமா இப்போ தெரில. எனக்கு 120 140 வரைக்கும் ஐடியா இருந்துச்சு. அதை கடைகள், சிறு வணிகர்கள் கடைகள் வச்சுருப்பாங்க. பாஸ்டர்மாவுடைய அண்ணன் அந்த கடை தான் வச்சுருக்கிறார். அவர் கடையில் வாங்கி அவர் இப்போ நான் காயலங்கடையில் வாங்கிறவங்கள அது மாதிரி பெரிய கடைகளில் கொண்டு ஒப்படைச்சி ரப்பர் பொருட்கள் செய்வாங்க. அந்த பாலில் தான் நீங்கள் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறீங்கல்ல, சின்ன சின்ன ரப்பர் பேண்டு, அந்த ரப்பர் பேண்டெலாம் அதில் செய்வாங்க. விடிய காலம் 3 மணிக்கே போகணும். அந்த தோட்டத்தில் பாம்பு கிடக்குமா என்ன கிடக்கும் தெரியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு ரொம்ப அந்த காரியத்தை இதை தியானிக்கும் போது ஞாபகம் வந்தது. தலையில் ஒரு டார்ச் கட்டியிருப்பாங்க. நீ பார்த்துருக்கீங்களா? சிலர் இந்த கிராமங்களில் சைக்கிளில் போகிறவங்க கூட தலையில் ஒரு டார்ச் கட்டியிருப்பாங்க. அதை வச்சு அழகாக பார்த்து வெட்டுவாங்க. அல்லேலூயா. 2 பேரை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். ஒன்று தலையில் டார்ச் கட்டின ஒரு ஆள், ஒருத்தர் டார்ச்சை இல்லாமல் தட்டு தடுமாறி வேலை செய்கிறார். யார் ரொம்ப சேஃப்டியாக செய்வாங்க? தேவ பிள்ளையினுடைய தலையில் ஒரு வெளிச்சம் உண்டு. ஆண்டவரை ஆராதிக்கிற தேவ ஆலயமாய் தன்னை காத்துக் கொள்ளுகிற, தன் வாழ்க்கையை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுகிற தேவ பிள்ளையினுடைய தலையில ஒரு டார்ச் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு வெளிச்சம் உண்டு. தேவ ஜனமே, உன் தலையில ஒரு பிரகாசத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த பாதையின் தீபம் உனக்கு வழிகாட்டுகிறது. சோத்திரம். எனக்கு இதை விட ரொம்ப உற்சாகமான ஒரு வார்த்தை அடுத்த வார்த்தை தான். எனக்கு ரொம்ப உற்சாகமான ஒரு வார்த்தை வாசிக்கலாம். தேவனுடைய ரகசிய செயல் கூடாரத்தின் மேல் இருந்தது. யார் மேல் இருந்தது? என்ன செயல்? சத்தமா சொல்லுங்க. என்ன செயல்? அல்லேலூயா. என்ன செயல் இருந்துச்சு சிஸ்டர்? மகிமையில என்ன செயல் இருக்கு? ரபலதனா, தேவனுடைய ரகசிய செயல் இருக்கு. பிரதர், நீங்க 20,000 ரூபாய் சம்பளம், இன்னொரு பிரதர் 20,000 சம்பளம், ஆபீஸ்ல ஒர்க் பண்ற 20,000 ரூபாய் சம்பளம், 2 பேரும் 20,000 ரூபாய் சம்பளம் தான். ஆனா அவர், நீங்க 2 பேரும் கடன் இல்லாம தான் ஆரம்பித்தீங்க. கடன் இல்லாம நல்ல ஒரு லைஃப் ஆரம்பித்தீங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, கொஞ்ச நாள் ஆக 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 இவர் கடன்காரனா போய் நிற்கதியா நிற்கிறார். ஆனா நீங்க படிப்படியா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தோட இடம் வாங்கி வீடு கட்டி ஆசீர்வாதமா பிள்ளை பாக்கியங்களோட சந்தோஷமா இருக்கிறீங்க. இவருக்கு வழங்கல. எப்ப நானும் 20,000 ரூபாய் தான் சம்பளம், நீ 20,000 ரூபாய் தான் சம்பளம், உனக்கு மட்டும் எப்படி? அப்போ உங்கள்ட்ட அப்படி கேட்பாங்களா? கேட்கும்போது நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க. தேவனுடைய, எப்ப என் பிள்ளை தான் படிக்குது, உன் பிள்ளை தான் படிக்குது, உனக்கு மட்டும் எப்படி இடம் கிடைச்சிச்சு? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருக்கிறது. தேவனுடைய ரகசிய செயல். ஒரு 5 முறை தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேலே. அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ரீபாலா ஹந்தனா பௌதரா, தேவனுடைய ரகசிய செயல். மேகத்தில் தேவனுடைய ரகசிய செயல். என் பிள்ளையின் எதிர்காலத்தில் தேவனுடைய, அப்படி சொல்லுங்க பிரதர், என் பிள்ளையின் எதிர்காலத்தில் தேவனுடைய ரகசிய செயல். மகிமையின் மேகம் என் மேல இருக்கிறதுனால தேவனுடைய ரகசிய செயல். யோபுவின் வாழ்க்கையின் மேல் இருந்த தேவனுடைய ரகசிய செயல். மேகத்தில் என்ன உண்டு பிரதர்? தேவனுடைய ரகசிய செயல் உண்டு. நீங்க தேவனுடைய ஆலயமா இருந்தா உங்க மேல ஒரு மகிமையின் மேகம் வரும். அந்த மகிமையின் மேகத்துல என்ன உண்டு? தேவனுடைய ரகசிய செயல் உண்டு. மற்றவங்களுக்கு விளங்காதப்பா, நமக்கு விளங்கும். இதுக்கு பாஸ்டர், ஒரு பைபிள் உபதேசத்தை ஒரு வசனம் உறுதிப்படுத்த முடியாது. 2-3 சாட்சி வேணும். இன்னும் இருக்கா? இருக்கு. ஆவிக்குரியவன் சகலவற்றையும்
நிதானித்து அறிகிறான், அவன் ஒருவராலும் நிதானித்து அறியப்படான். ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையில் நடக்கிறது ஒருத்தருக்கும் விளங்க. நான் 10 ரூபா வச்சுட்டு ஆரம்பித்தேன், 2000 வச்சுட்டு ஆரம்பித்தேன் அவளுப்பட்ட சபை, நம்புவீங்களா? எப்படி பாஸ்டர் இவ்வளவு காலத்தில் இவ்வளவு காரியம் வேகமாக செஞ்சு முடிச்சிட்டோம்? எப்படி செஞ்சோம்? கர்த்தருடைய ரகசிய செயல். அல்லேலூயா. உண்மையிலேயே இந்த நான் பெருமைக்கு சொல்லலை, உங்களை மெச்சிக்கொள்றது சொல்ல. யாரோ ஒருவர் இந்த கம்மல் போட்டிருக்கீங்க, இந்த கம்மல் போட்ட மறுநாள் எனக்கு தேவை 10,000 ரூபாய். அந்த சண்டே கம்மல் விழுந்திருக்கு. நான் எடுத்து பார்த்தேன். உடனே சியோன்கிட்ட ஃபோன் பண்ணி, பிரதர் இதை விற்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி காண்டாக்ட் பண்ண பிறகு அவர் என்கிட்ட ஒரு கடைக்கு போயிட்டு சொன்னார், பாஸ்டர் 8,400 ரூபா பெருமானம் வருது, என்ன செய்யட்டும்? விற்றுருங்க. கரெக்டாக எனக்கு தேவை 10,000 ரூபாய். ஆண்டவர் சரியான நேரத்தில் சரியாய் அழகாய், அதான் தேவனுடைய ரகசிய செயல். உங்கள் தேவைகளிலும் தேவனுடைய ரகசிய செயல் விளங்கணும்னா நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கணும், ஆலயத்தில் மகிமை தங்கி இருக்கணும். அல்லேலூயா. சரி, அடுத்து சாலமோனுடைய ஆலயத்துக்கு வருவோமா? 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11. இதுவும் அதே விஷயம்தான். வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10-11. சீக்கிரம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 8:10 வசனம் 11 வசனம். அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. இங்கேயும் அதேதான்ல, இங்கேயும் மகிமையின் மேகம் இருக்கு, இந்த சர்ச்சிலையும் மகிமையின் மேகம் இருக்கு. அடுத்த வசனம் 54 வசனம் வாசிங்க. 54 அதே அதிகாரம் 54 வசனம். ஹோலி ஸ்பிரிட். சாலமோன் கர்த்தரை நோக்கி இந்த ஜெபத்தையும் வேண்டுதலையும் எல்லாம் செய்து முடிந்த பின்பு அவன் கர்த்தருடைய பலிபீடத்துக்கு முன்பாக தன் கைகளை வானத்துக்கு விரித்து முழங்கால் படியிட்டிருந்ததை விட்டெழுந்து. அப்ப இதுவரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஜெபம் பண்ணிட்டு இருந்தாரு. அதான் சொல்லுங்க, இதுவரைக்கும் என்ன பண்ணாரு? சத்தமா சொல்லுங்க, இதுவரைக்கும் என்ன பண்ணாரு? அப்போ சர்ச்சில் என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். அல்லேலூயா. சபையில் என்ன இருக்கணும்? நீங்க சபை தானே? நீங்க சபை தானே? சொல்லுங்களம்மா ஆமேன். இல்ல ஆமான்னு சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க. நீங்க சபை தானே? நான் அப்படித்தானே வசனத்துல சொல்லி கொடுத்தேன். 1 கொரிந்தியர் 6:19 அப்படித்தானே சொல்லுது. நீங்க சபை தானே? ஜெபம் இருக்கணும் தானே? இருக்குது தானே? அல்லேலூயா. ஜெபம் இருக்கணும். அந்த ஜெபம் எப்படி இருக்கணும் தெரியுமா சிஸ்டர்? ரொம்ப அழகா இருக்கு. சாலமோன் ராஜா, எனக்கு இவருடைய செயல் நல்லா பிடிச்சிருக்கு. சாலமோன் ராஜா அவர் நின்று ஜெபம் பண்ணா தப்பா? நின்று ஜெபம் பண்ணா தப்பா? கேக்குறீங்களா? நின்று ஜெபம் பண்ணா தப்பா? இல்ல. ஷூ போட்டு ஜெபம் பண்ணா தப்பா? இல்ல. எப்படியா ஜெபம் பண்ணலாம். ஆனா இந்த மனுஷன் எப்படி ஜெபம் பண்றாரு தெரியுமா பிரதர்? முழங்கால் படியிட்டு கைகளை, நீங்கள் நான் எப்படி ஜெபம் பண்றோம்? ஒரு ராஜா பேரரசனுக்கே இந்த ஒரு தாழ்மை இருந்தா உங்களுக்கும் எனக்குள்ள என்ன தாழ்மை இருக்கணும்? ராமன் சொல்லுங்க. வீட்டில நம்ம எப்படி ஜெபம் பண்றோம்? சிலர்லாம் இப்படி ரொம்ப ஆவியில. எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு கம்பு எங்க கொடுப்பாங்க தெரியுமா? இங்க வாழை தோட்டம் குறைவு, இங்கெல்லாம் நெல் பயிரா இருக்கு. சவுத்துல வாழை தோட்டம் ரொம்ப அதிகம். வாழை தோட்டத்தில் ஒரு சீசன்ல என்ன செய்யும்? காத்தடிக்கும். காத்துக்கு என்ன கொடுக்கணும்? சாஞ்சி போற வாழை மரம். நீ கைப்பிடி சொல்லுங்க. கம்பு கொடுத்தா சாஞ்சி போற வாழை மரம். அல்லேலூயா. ஜெபத்துல சிலர் அடிக்கடி சொல்லுவேன், அந்த ஜெபமும் இருக்கக்கூடாது. அது என்ன ஜெபம்? சர்ப்பத்தின் ஆவி. பக்கத்துல சண்டை சபையில உட்காந்துட்டு யாராவது உசு உசுறாங்கன்னா மண்டையில கூட்டு ஆய தர இயேசுவின் நாமத்துல. என்ன உசு உசுங்கிறா? அல்லேலூயா. அது என்ன ஆவி? சர்ப்பத்தின் ஆவி. ஜெபம் பண்ணும்போது நல்லா வாய் திறந்து ஜெபம் பண்ணணும் சிஸ்டர். திடீர்னு ஒன்றும் நடக்காது இருப்பதாக ஒரு விண்வெளி கல் நம்ம இடத்துல விழுந்துச்சுன்னு வைங்க, என்ன சொல்லுவீங்க?
கதவை திறங்க, அப்படியே சொல்லுவீங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நாம் ஒரு கன்வென்ஷன் நடத்தினோம் ஒரு மண்டபத்தில். அந்த மண்டபத்தில் கன்வென்ஷனில் ஒரு தம்பி என்ன பண்ணிட்டான், ஒரு அம்மா பிள்ளை எல்லாம் இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை சிக்கன் எலும்பை விழுங்கிட்டான். ஐயோ அந்த தாய், ஐயோ என் பிள்ளை, ஐயோ. நான் யோசித்தேன், ஒரு பக்கம் வருத்தம், என்ன வருத்தம்னா, சே இந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சே கன்வென்ஷனில் அப்படின்னு வருத்தம். இன்னொரு பக்கம், இந்த சிஸ்டர் இவ்வளோ சத்தம் போட்டு நம்ம பார்க்கவே இல்லையே, ஒரு நாள் கூட சபையில் அந்த சிஸ்டர் இப்படி சத்தம் போட்டு ஜெபம் பண்ணது இல்லையே. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணணும், தாழ்மையோடு ஜெபம் பண்ணணும், வாய் திறந்து ஜெபம் பண்ணணும், சபை சபையா இருக்கணும். ராமன் சொல்லுங்க. அம்மா நான் டிவி பார்த்துக்கிட்டே பைபிள் வாசிக்கிறேம்மா, படுத்துக்கிட்டே படிக்கட்டா, நீங்க எப்படிலாம் ஜெபம் பண்றீங்க வேதம் வாசிக்க தெரியல. அல்லேலூயா. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 64ஆம் வசனம் வாசிங்க. 64. கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த வெண்கல பலிபீடம் சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகள் நிலத்தையும் கொள்ள மாட்டாமல் சிறிதா இருந்தபடியினால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்திற்கு முன்னிருக்கிற பிரகாரத்தின் நடுமையத்தை பரிசுத்தப்படுத்தி அன்றைய தினம் அங்கே சர்வாங்க தகன பலிகளையும் போஜன பலிகளையும் சமாதான பலிகளின் நிலத்தையும் செலுத்தினார். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, நிறைய பலி செலுத்தணும். எப்படி? நிறைய பலி செலுத்தணும். ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 1000 சோத்திரம் பண்றீங்களா? அதான் பாஸ்டர் ஆசீர்வாதம் டிவி பார்த்து 1000 சோத்திரம் பண்ணிட்டு தான் எழும்புறோம். அந்த 1000 சோத்திரம் சொல்லல, வாய் திறந்து ஒரு 1000 சோத்திரம் பண்றீங்களா? ஆமே. நான் சொல்றதெல்லாம் உங்களை குற்றப்படுத்தல, நம்ம சரிப்படுத்திக்கிடுவோம். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில மகிமை இறங்கணும்னா கொஞ்சம் சோத்திரம் நிறைய பண்ணுங்க. சோத்திரம் மட்டும் இல்ல, ஜெப நேரம் அதிகமாகட்டும். நிறைய செலுத்தினான், இடங்கொள்ளாமல் போக மட்டும் செலுத்தினான். இடம் பத்தல பிரதர், பலிபீடம் பிடிக்கல பிரதர். அல்லேலூயா. பாட்டு மட்டும் பாடுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்ல. இந்த பிரதர் அழகா பாடுவார் ஒரு பாட்டு, இந்த ஞானசேகர் பிரதர். 1000 நாவு இருந்தாலும் கோடி நாவு இருந்தாலும் அப்படி ஒரு பாட்டு பாடுவார்ல. எத்தனை இல்லை அது இல்லை, மெய்கள் செய்தீரையா அதற்கு எது என்று நன்றி சொல்லி துதிப்பேன் ஐயா. மெய்கள் செய்தீரையா அதில் எதற்கென்று நன்றி சொல்லி தனையும் சொல்ல வேண்டும் என்றால் 1000 இருக்கிற ஒரு நாக்கை வச்சு நன்றி சொல்ல போதல, 1000 நாக்கு வேற. ஒரு நாக்கை கொடுத்துக்கிட்டு அவர் படுற பாடு பெரும்பாடு. அல்லேலூயா. ஒரு நாக்கை கொடுத்துக்கிட்டு உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு அவர் படுற பாடு பெரும்பாடு. 1000 ஆண்டுகளா நம்ம நாவுகள்னு வச்சுக்கிடுவோம். அல்லேலூயா. எத்தனை நாவு இருந்தாலும் இல்லை, இருக்கிற நாவுல நிறைய சொல்லணும். 1000 ஆண்டுகள் நீ கொடுத்த வாழ்நாள்லயே மொத்தத்தை நமக்கா வாழ்றோம். இனி 1000 ஆண்டுகள் கொடுத்தா அதையும் நமக்காய் வாழ்வோம். அல்லேலூயா. 100 வருஷம் கொடுத்தா கோடீஸ்வரர், 1000 வருஷம் கொடுத்தா வேற என்ன சொல்ல, கோடீஸ்வரருக்கு மேல உலகத்தில் நம்பர் 1 தொழிலதிபர், அவ்வளவுதான். அல்லேலூயா. சோத்திரம். என்ன செய்யணும்? நிறைய சோத்திர பலிகள் செலுத்தணும். நீங்க ஒரு நாளை கவுண்ட் பண்ணி பாருங்களேன், நம்ம இன்னைக்கு எவ்வளவு நேரம் கர்த்தரோட செலவிட்டோம். ஐ ஆம் தி சர்ச், நான் ஒரு சபை. இன்றைக்கு என்னுடைய பலிபீடத்தில் எவ்வளவு பலிகள் செலுத்தப்பட்டது? நான் இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கும்படி சொல்கிறேன். தேவனுடைய பலிபீடத்தில் நிறைய பலி செலுத்தினா என்ன நடக்கும்? இதனுடைய விளைவை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். என்ன நடக்கும்? சாலமோன் நிறைய பலி செலுத்தினான், சர்வாங்க தகன பலிகள் 1000 செலுத்தினான். என்ன நடந்துச்சு? கர்த்தர் இறங்கி வந்து, சாலமோனே உனக்கு என்ன வேணும்? எவ்வளவு ஒரு மகிமையான அனுபவம். நம்ம வாழ்க்கையில பலி நிறைய செலுத்தினா சிஸ்டர், பலி நிறைய செலுத்தினா பிரதர், நம்முடைய இருதயத்தின் தாகங்களை நிறைவேற்றுவதற்கு தகப்பன் இறங்கி வந்து விடுவார். உங்க ஆலயம் பலி செலுத்துற ஆலயமா இருக்கு. நீங்க இன்னைக்கு சர்ச்சுக்கு புதுசா வந்திருக்கலாம், ஒண்ணுமே உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். வீட்டுல போய் இயேசுவே சோத்திரம்,
நல்லவரே ஸ்தோத்திரம், எனக்கு அற்புதம் செய்கிறீரப்பா, என்னை கைவிடி. அப்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பலி, நிறைய ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். அக்காலத்தில் தானே சாலமோனும் ஆமோத்தின் எல்லை தொடங்கி எகிப்தின் நதி மட்டும் இருந்து வந்து அவனோட இருந்த பெரிய கூட்டமாகிய இஸ்ரவேல் அனைத்தும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியில் 7 நாளும் அதற்கு பின்பு வேறு 7 நாளும் ஆக 14 நாள் வரைக்கும் பண்டிகையை ஆசரித்தார்கள். எத்தனை நாள் வரைக்கும்? ஒரு 14 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஒரு 14 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோமா சிஸ்டர்? அவங்க 14 நாள் கொண்டாடினாங்களாம். தேவ ஆலயத்தை தேடுகிற வாஞ்சை பெருகணும். ராமன் சொல்லுங்க. இஃப் யூ ஆர் ரியல் சர்ச், தாவீதுகிட்ட கேட்டா, சாலமோனுடைய அப்பாட்ட கேட்டா, ஐயா தாவீதே நீர் சொல்லும் அப்படி சொன்னா அவர் சொல்வார், மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் உள்ளம் தேவனுடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சித்து தவனமா இருக்கிறது. 1 மணி நேரம் பிரசங்கம், 1.25 மணி நேரம் ஆனா ஒரு மாதிரி முறைக்கிறீங்கல்ல. அல்லேலூயா. அப்படிலாம் நடக்கக்கூடாது. சபைக்கு ஒரு பெரிய விருப்பம். ஞாயிற்றுக்கிழமை வர்றதே 2.5 மணி நேரம். எங்க 2.5 மணி நேரம்? சில 2 மணி நேரம் தான் ஆராதனை. அல்லேலூயா. 2 மணி நேரம் ஆராதனை. பஸ் ஸ்டாண்ட்ல மணிக்கணக்கு காவல் கிடப்போம். ஒரு ஆபீஸ்ல போய் மணிக்கணக்கு காவல் கிடப்போம். ஆனா கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொஞ்சம் காத்து இருக்கிறதுக்கு வலிக்கும். ராமன் சொல்லுங்க. நான் சொல்றேன், எல்லாரும் நம்ம சரிப்படுத்திக்கிறதுக்காக சொல்றேன். நம்ம வழக்கமா நான் பார்க்குறேன், இன்னைக்கு சில நேரங்களில் இங்கே முன்னாடி நிற்கிற எங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். 9:30 ஆராதனை ஆரம்பிச்சா ஆட்களை காணோம். 9:30, 9:45. சிலர்லாம் அழகாக ஆடி அசைந்து 9:45 சூப்பராக வந்து உட்கார்றத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 9:45, 9:50, 10, 10:15, 10:30. We are the church. நம்ம சபை, தாகமா இருக்கிற சபை. ராமன் சொல்லுங்க. இதெல்லாம் தப்பு பிரதர். நான் தான் தம்பிமாருக்கு அதான் சொல்றேன். சரியான நேரம் ஆண்டவருடைய ஆராதனைகள்ல 10:15 வர்ற உங்களால 10 மணிக்கு வர முடியாதா? 10 மணிக்கு வரவங்களால 9:45 வர முடியாதா? 9:45 நாளுக்கு நாள் நீங்க மாறுறீங்க, வளர்றீங்கிறது அதுலதான் தெரியும். 14 நாள் ஆராதனை. எனக்கு ஒரு ஆசை இருக்கு, கர்த்தர் சித்தமான ஒரு நாள் பண்ணுவோம். நம்முடைய மசார் சபைக்கு எல்லா விசுவாசிகளையும் கூட்டு போய் 3 நாள் கேம்ப், கூடார பண்டிகை. என்ன பண்டிகை? கூடாரம். உங்க கூடாரம் அங்கே போயிடணும். 3 நாள் துணிமணி எல்லாம் கொண்டு போய் அங்கேயே தங்கி இருந்து காலை ஜெபம், மதிய ஜெபம், மாலை ஜெபம், இரவு ஜெபம் பண்ணுவோமா? கண்டிப்பா வருவம் பாசம் சொல்றாங்க. கை தூக்குங்க பார்ப்போம். கை நல்லா தூக்குங்க. 3 நாள் கன்டினியூஸ் ப்ரேயர். எல்லாம் கை தூக்குங்க. தூக்குங்க. ரைட். நல்லா தூக்குங்க. நல்லா தூக்குங்க. கை கீழே போடுங்க. வரமாட்டேன்னு சொல்றாங்களா தூக்குங்க. வரமாட்டேன்னு சொல்றாங்களா தூக்குங்க. உங்களை எந்த லிஸ்ட்ல வைக்க? அல்லேலூயா. 14 நாள் 14 நிமிஷம் நம்மால பொறுக்க முடியல. நம்ம தேவ சபை கர்த்தருடைய சமூகத்தை நிறைய நேரம் விரும்பணும். தேவ சபையின் ஆராதனைகள் ரொம்ப நேரம் விரும்பணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, சனிக்கிழமை வரணும். பெண்கள் ஜெபம் வரணும், ஆண்கள் ஜெபம் வரணும், எல்லா காரியத்துக்கு வரணும். பிரதர் சிஸ்டர், தேவ சமூகத்தை விரும்புகிறவன் தான் தேவ சபை. அல்லேலூயா. சிலர் வேலை நிமித்தம் போக முடியலையேன்னு இருக்கும். முடியலையே, இப்ப நான் சபையில் ஆராதனை நடக்கிற நேரமாச்சே, என்னால போக முடியலையே. அந்த இருதய ஏக்கம் இருக்கணும், அந்த துடிப்பு இருக்கணும். அல்லேலூயா. சரி, சங்கீதம் 48 சங்கீதம் 9 வசனம். சீக்கிரம் வாசிப்போம். 48. இது எஸ்ராவின் ஆலயம். வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 48 சங்கீதம் 9 வசனம் வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. ஆலயத்தின் நடுவிலே தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்க உண்மையான சபையா இருந்தா எப்பவுமே கிருபை கிருபை கிருபைங்கிற வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் வாழ்வது கிருபை, நிற்பது கிருபை, நான் சாப்பிடுவது என் பலன், என் சாமர்த்தியம் சொல்லக்கூடாது. கிருபை. அல்லேலூயா.
நடப்பது கிருபை, வேலை செய்வது கிருபை, வீடு கட்டி இருப்பது கிருபை, கடன் இல்லாமல் வாழ்வது கிருபை, என் பிள்ளைகளுக்கு படிப்பை கொடுப்பது கிருபை. அதை சொல்லணும். கிருபையை நினைத்து கொண்டிருக்கிறோம், கிருபையே சிந்திக்கிறோம், கிருபையே யோசிக்கிறோம். இந்த கிருபையில பிரச்சனை வந்ததுதான் நேபுகாத்நேச்சார். நான் கட்டிய மகா பாபிலோன் அல்லவா, முடிஞ்சு போச்சு. கிருபை இல்லாம நான் என்னால் அப்படி வந்துருச்சுனாலே விஷயம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். கிருபையை நினைக்கணும். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். சீக்கிரம் 93ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். ஆலயத்தில் என்னெல்லாம் இருக்கு? உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். வாசிங்க. கர்த்தாவே பரிசுத்தமானது, நித்திய நாளாக உமது ஆலயத்தின் அலங்காரமா இருக்கிறது. சபையில் அலங்காரம் என்னது? சத்தமா சொல்லுங்க. அலங்காரம் என்னது? பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம். அல்லேலூயா. சிஸ்டர், நீங்க பரிசுத்தமா வாழ்வதுதான் அலங்காரம். அலங்காரம் பண்ணுவது பரிசுத்தம் அல்ல, பரிசுத்தமாய் வாழ்வது அலங்காரம். அல்லேலூயா. பேஸ்மெண்ட் பட்டி 1, பட்டி 2, பட்டி 3 போடுவது அலங்காரம் அல்ல. நான் அதற்கு எதிர்ப்பும் அல்ல, போட்டுக்கிடுங்க. அல்லேலூயா. ஆனா பரிசுத்தம் தான் அலங்காரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பரிசுத்தம் அலங்காரம். கண்களில் பரிசுத்தம், வார்த்தைகளில் பரிசுத்தம், இருதயத்தில் பரிசுத்தம், எண்ணங்களில் பரிசுத்தம். ஓ பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். ஆகாய் 2:18-19 வாசிப்போம். ஆகாய் 2:19-18. சீக்கிரம் 18-19 வேகமா வாசிப்போம். ஆகாய் 2. களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்திமரமும் மாதளம் செடியும் ஒலிவு மரமும் கனி கொடுக்கவில்லையே. நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கர்த்தர் சொல்ல காரணம் என்ன தெரியுமா? 18ஆம் வசனம். 18 பிரதர். இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 30ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் தொடங்கி கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள். சொல்லுங்க, கவனிங்க, சொல்றத கவனிங்க. இது உங்களுக்கு விளங்காது, ஆனா சொல்லி தர்றேன். அஸ்திபாரம் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் யோசித்து பாரு அப்படி சொல்றார். என்ன சொல்றார்னா, விதைதானியம் உண்டா, விளைச்சல் உண்டா, நல்ல நல்ல ஆகாரம் உண்டா? ஒண்ணுமில்லையே. ஆனா என்றைக்கு அஸ்திபாரம் போட்டாயோ இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எதற்கு அஸ்திபாரம் போட்டாங்க சொல்லுங்க பாப்போம்? ஆலயத்திற்கு. அப்போ தேவனுடைய வேலையை செய்கிற குடும்பம் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய வேலையை செய்கிற குடும்பம் சபை, நல்ல சர்ச்சு கர்த்தருடைய வேலையை செய்யும். நான் வந்தேன், நான் பார்த்தேன், நான் பாடினேன், நான் பாட்டு பாடினேன், நான் பிரசங்கம் பண்ணேன், நான் பிரசங்கத்தை கேட்டேன், நான் உட்கார்ந்தேன், எழும்பி உங்களுக்கு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு போனேங்கிற தேவனுடைய சபை அல்ல. கர்த்தருடைய சபை தேவராஜ்யத்தின் வேலையை செய்யும். அந்த சபையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒரு ஜெபக்குழாவது நடத்தணும், ஒரு சண்டே ஸ்கூலாவது நடத்தணும். கர்த்தருடைய வேலையை நம்மால முடிந்த வரைக்கும் செய்யணும். அதை தவிர மற்றதெல்லாம் செய்யறோம். ஒரு ஆமீன் சொல்லுங்க. விற்கணுமா? தம்பி கவனிங்க. விற்கணுமா, வாங்கணுமா, ஓடணுமா, சேர்க்கணுமா? இது கள்ளர் குகை. தேவனுடைய வேலையை செய்கிறது சபை. நீ கள்ளர் குகையா இருக்கக்கூடாது, சபையா இருக்கணும். நான் சொல்றது விற்கிறது, வாங்கிறது, கொள்வினை, கொழுப்பினை எல்லாம் பாவம் கிடையாது. அதை விட பிரதானம் தேவனுடைய காரியத்தையும் செய்யணும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, தேவனுடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுத்தா நீங்க சபை. உங்கள் காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தா அந்த அனுபவம் கள்ளர் குகை. நீங்க யாருக்கு முதலிடம் கொடுக்க போறீங்க? அல்லேலூயா. நான் சொல்றேன், எல்லாரும் வேலை செய்யுங்க, வேலையோடு ஊழியம் செய்யுங்க, ஜெபக்குழு நடத்துங்க. டெய்லி சாயங்காலம் அந்த ஆத்துமாக்களுக்காக பேர் சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த 10 ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் கொடுத்த 5 ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க.
வாரத்துல ஒரு நாள் ஆண்டவரே இந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் ஒரு பொழுது உபவாசம் இருங்க. அந்த குடும்பங்களை உபவாசத்தோட போய் பாருங்க. தடைகள் மாறுறதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நீ கர்த்தருடைய ஊழியத்தை செய்தா ஆண்டவர் சொல்றார், இன்று முதல் அஸ்திபாரம் போட்ட நாள் முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25. இது 2 விஷயத்தை சொல்லி முடிக்க போறேன், நேரம் இல்லை. லூக்கா 2ஆம் அதிகாரம் 25, 26. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனாயும். எங்க இருந்தான்? சத்தமா சொல்லுங்க, எங்க இருந்தான்? எருசலேம்ல என்ன இருக்கு? தேவனுடைய ஆலயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தேவாலயம் அந்த சர்ச்சில் இருந்துச்சு. எல்லாரும் சொல்லுங்க, இந்த சர்ச்சு அந்த சர்ச்சில் இருந்துச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சர்ச்சு இந்த சர்ச்சில் இருக்குது. நல்லா இருக்குல்ல? அல்லேலூயா. அவன் தேவாலயத்தில் இருந்தான். வாசிங்க, அவனை பத்தி பாப்போம், அந்த சர்ச்சை பத்தி பாப்போம். அவன் நீதியும் தேவபக்தி உள்ளவனுமாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன். என்ன ஆறுதல் இஸ்ரவேலுக்கு வேணும்? மேசியா வரணும், எழுப்புதல் வரணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்தியாவில் என்ன வரணும்? நீங்க உண்மை சபையா இருந்தா உங்க இருதயத்துல ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கும். எழுப்புதல் என் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும். அந்த தாகம் இருந்து கொண்டே இருக்கும். இப்ப கூட ஒரு பிரதர் ஒரு ஜெப குறிப்பு எழுதி கொடுத்தாங்க. அந்த ஜெப குறிப்பு பப்ளிக்ல சொல்லி ஜெபம் பண்ண முடியாதுன்னு வச்சுட்டேன். எப்பவுமே தேவனுடைய எழுப்புதலை குறித்த தாகம் நமக்கு இருந்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, ஜனங்கள் ரட்சிக்கப்படணுமே. இந்த திருவண்ணாமலை பட்டணத்தை தேடி லட்ச மக்கள் வர்றாங்களே. தேவனுடைய அன்பு அறியணுமே. எங்க பக்கத்து வீட்டுக்காரர் அறியணுமே. ஒரு ரியல் சர்ச் என்ன எண்ணம் கொண்டதா இருக்கும் தெரியுமா? எழுப்புதல் எண்ணம் கொண்டதா இருக்கும். அல்லேலூயா. என்ன எண்ணம் கொண்டது? சபை. இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வரணுமே. ஜனங்கள் ஏன் வருமானம் இருக்கட்டும், என் பிழைப்பு இருக்கட்டும், அது நடக்கணும். ஆனா தேசம் சந்திக்கப்படணுமே. அதான் ஒரு உண்மை சபையினுடைய தாகம். வாசிங்க பிரதர், சிஸ்டர், வாசிங்க, அப்படி வாசிங்க. அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். சர்ச்சில் என்ன இருக்கணும்? உண்மையில எழுத்தின்படியா பரிசுத்த ஆவியானவர் இந்த காலத்து சபையின் நாயகர் யார்? பரிசுத்த ஆவியானவர். எது வரைக்கும் இருப்பார்? கர்த்தருடைய வருகை வரையும் தான் இருப்பார். நீங்க சபையா இருந்தா என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, என்ன இருக்கணும்? பெற்றேன் விட்டேன் இல்ல. சில பிள்ளைகள் ஆவியில உற்சாகமா இருப்பாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு பரிசுத்த ஆவியை காணோம். நல்லா ஜெபம் பண்ணீங்களாமா? இப்போ இல்ல. அல்லேலூயா. சிலர்லாம் இழந்தாலும் தெரியாம மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி? பரிசுத்த ஆவி இழந்தாலும் தெரியாம என்ன செய்வாங்க? மெயின்டைன் பண்ணுவாங்க. பாருங்க, இந்த ஃபேனை போட்டுட்டு பாருங்க, அந்த ஃபேன் உங்களுக்கு காட்டி தரேன். இந்த ஃபேன் போட்டேன், என்ன வேகமாக சுற்றுது. சூப்பர். இதப்பா சுத்தவே மாட்டேங்குது. சுற்றுது பார்த்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு? வேகமாக சுற்றுது. இப்போ நான் அதை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப் ஆக மாட்டேங்குது. ஆஃப் ஆகு. இது மாதிரி பல விசுவாசி பரிசுத்தாவி பெற்ற அன்னைக்கு கிறங்குச்சு பார்த்தீங்களா? அதே கறக்கத்தில் இது ஆஃப் ஆயிடுச்சா? கவலைப்படாத, அதுவும் ஆஃப் ஆகும். பரலோகத்தின் சொந்தமே பாடும்போது அது வரைக்கும் ஆஃப் ஆகாது. ஆவிதான், அந்நிய பாஷை தான், நம்ப முடியாது. ராமின் சொல்லுங்க, உண்மையிலே பரிசுத்தாவி உங்க மேல இருக்காரா சிஸ்டர்? நீங்க ரியல் சபையா இருந்தா உங்க மேல பரிசுத்தாவி இருப்பார். வாசிங்க, வாசிங்க. கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் மரணமடைய மாட்டா என்று பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. நீங்க தேவனுடைய சபையா இருந்தா இந்த சபைக்குள் நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார். ஆமென் சொல்லுங்க. வாக்குத்தத்தங்கள் இருக்கா? எழுப்புதலை குறித்த வாக்குத்தத்தங்கள், எதிர்காலம் குறித்த வாக்குத்தத்தங்கள், குடும்ப வாழ்க்கை குறித்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுப்பார். வாக்குத்தத்தம் இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? பயப்படவே மாட்டோம். அவர் சொல்லியிருக்கிறாரே, செய்வேன்னு சொல்லியிருக்கிறாரே, நடப்பிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரே. சபைக்கு தான் வாக்குத்தத்தம் இருக்கும். வாசிங்க. அவன் ஆவியின் ஏவுதலினாலே தேவாலயத்தில் வந்திருந்தார். சர்ச்சுக்கு எப்படி வருவாங்க தெரியுமா? தம்பி, யாராவது ஒரு ஆள் வா. சுகன் வாடா, சுகன் வா. இங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க. சுகன் வா, ஓடியா. இப்போ இவன் வர்றான்.
இவன் மனுஷ ஏவுதலை வந்தான்னா சபைக்கு எப்படி வருவான் தெரியுமா? சும்மா வா, சும்மா அப்படி வா, சும்மா வா. இவனை இப்போ யார் ஏவி விடுறார்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து பவுல் சொல்றாரு, தேவ ஆவியின் கிறிஸ்துவின் அன்பு எங்களை. இப்போ இவனை பரிசுத்த ஆவியான் ஏவன் எப்படி ஏவார் தெரியுமா? நான் தள்ளுறேன், விழுந்துடக்கூடாது, கவனமா போகணும், சரியா? இவன் சபைக்கு எப்படி வர்றான்னா ஆவியின் ஏவுதலால் வருகிறான். காலையில் 10 மணிக்கு 9:30 மணிக்கு ஆராதனை, 9:25 சபையில் ஓடி விழுந்துடணும்னு இப்படி வர்றான். ஏன்பா இவ்வளவு வேகமா போற? சர்ச்சு லேட் ஆயிடுச்சு. ஆவியின் ஏவுதல். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆவியின் ஏவுதல் இருக்கா? சில நேரம் செத்து போன ஆவியா இருந்தா போலாம், இப்ப என்ன போனா பாஸ்டர் என்ன கண்டுக்க போறாரு? நான் யோசிக்கிறேன், நான் ஒரு சிலர் தான் தாமதமா வர்றாங்கன்னு சில நேரம் வருத்தப்படுறேன். ஆனா இங்க நின்று பார்த்தா பாட்டு கண்ணை மூடிடுறேன் பார்த்தீங்களா, திறந்து பார்த்தா ஏகப்பட்ட கேஸ். நான் இப்போ என்ன யோசிக்கிறேன், அடுத்த வாரம் சிஸ்டருக்கு ஒரு வேலை கொடுக்கலாம் யோசிக்கிறேன். நீ என் கூட வந்து நிற்கும் போது தாமதமாக வர்ற எல்லார் பேரையும் எழுதிட்டே இரு, டைம் போட்டுரு, விசிட்டிங் போய் அவங்க தனியை பார்த்து நீங்கள் கொஞ்சம் ஆவியின் ஏவுதலில் வரணும்னு ஒவ்வொருத்தருக்கும் புத்தி சொல்லுவோம். புத்தி சொல்லணும் கர்த்தர் நம்மளை வச்சிருக்காரு. ஆவியின் ஏவுதலில் நடக்கணும் ஐயா. ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. தம்பி தேங்க்யூப்பா. அடுத்து 36ஆம் வசனம் வாசிங்க. 36ஆம் வசனம். ஆசேருடைய கோத்திரத்தாலும் வானவேலின் குமாரத்தியாக அன்னாள் என்ன ஒரு தீர்க்கதரிசி, அன்னாளிலும் தீர்க்கதரிசி ஒருத்தி இருந்தாள். அவள் கன்னி பிராயத்திலே விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனோட வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல். எத்தனை வயசு? 84. சத்தமா சொல்ல, எத்தனை வயசு? 84. சர்ச்சை விட்டு போக மாட்டேங்குது. சபை ஆண்டவர். பாஸ்டர் எனக்கெல்லாம் வயசாகி போச்சு பாஸ்டர். கிடையாது, நான் சொல்லட்டா, இளம் வயதுள்ளவர்கள் கர்த்தருக்காக உழைக்கணும். ரிட்டையர்டான அம்மாமாருக்கு ஒரு வேலை இருக்கு. நீங்க டெய்லி காலையில சர்ச்சில் ப்ரேயர் டைம் இருக்கோ இல்லையோ, உங்க வேலையை முடிச்சுட்டு சபையில வந்து கொஞ்சம் ஜோம் பண்ணணும். அண்ணால போல அல்லேலூயா. உங்க வீட்டு வேலையை முடிச்சுட்டு சபையில வந்து ஜோம் பண்ணணும். அம்மா 84 வயசு உள்ள ஒரு அம்மா சபையை விட்டு நீங்காம இருந்தாங்க. நமக்கு கொஞ்சம் வயசு உள்ளவங்களுக்கே சபையினால் ஆராதனைனா சண்டே ரொம்ப டைம் ஆகுது பாஸ்டர், ரொம்ப நேரம் ஆகுது, சண்டே ஒரு நாள் ஃபுல்லா போகுது, அப்படி சொல்லக்கூடாது. ராமன் சொல்லுங்க, கர்த்தருடைய நாள் அவருக்கு கொடுக்கணும். வாசிங்க. இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம். இதம்மா எப்படி ஜெபம் பண்ணுது? ரியல் சர்ச். இதெல்லாம் ரியல் சர்ச், இதெல்லாம் உண்மை சபை. இரவு பகலா ஜெபம் பண்ணுது. சிஸ்டர், நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், நம்ம சபையில் தான் ஆல் நைட் ப்ரேயர் கிடையாது. உங்கள் வீட்டில் இரவு முழுவதும் ஜெபிக்கிற ஒரு வெறி என்னைக்காவது உங்களுக்கு வந்திருக்கா? இப்படி ஜெபம் பண்ணுறீங்களா? சில கைகள் உயர்றதை பார்க்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இரவு ஃபுல்லா, ஹோல் நைட் வித் ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். சபை வாசிங்க. ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று. நான் சொல்றதெல்லாம் பாஸ்டர்னமோ பெரிய விஷயங்கள் பேசுறேன்னு யோசிக்க கூடாது. பிப்ளிக்கல் தாட் தான் சொல்றேன், வேதாகமத்தில் சொல்லப்பட்டதான் சொல்றேன். அவள் அந்த நேரத்தில் வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்புண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். யாரை குறித்து? இயேசுவை குறித்து எல்லாரிடத்திலும் பேசுகிறாள். This is the real church. அல்லேலூயா. ஒரு உண்மை சபைக்குள்ள என்ன இருக்கணும்? மகிமை இருக்கணும். ஒரு உண்மை சபைக்குள்ள என்ன இருக்கணும்? ஜெபம் இருக்கணும். ஒரு உண்மை சபைக்குள்ள என்ன இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். ஒரு உண்மை சபைக்குள்ள என்ன இருக்கணும்? தேவ சமூகத்தை அதிகமாய் தேடுகிற ஒரு அனுபவம் இருக்கணும். அல்லேலூயா. என்னாச்சியா தம்பி? என்னாச்சு? சோதரன். அல்லேலூயா. ஆமென். க்ளோரி. ஒரு உண்மை சபைக்குள்ள ஏண்டா என்னடா? சோதரம். ஹல்லேலூயா. சரி, இருக்கட்டும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்னடா ஏன்டா? சோதரம். சரி, ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு உண்மை சபைக்குள்ள இதெல்லாம் இல்லைன்னா அது சபை அல்ல, அது கள்ளர் குகை.
எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம், நம்ம தேவ சபை தானா? நம்ம கர்த்தருடைய சபையா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் யோசிக்க போகிறோம். whether I am church of God or not. தம்பி எல்லாரும் சத்தம் போடாதுங்க, அமைதியா. நான் தேவ சபைதானா? யோசித்து பாருங்க. உடலா பாராந்தனா, கர்த்தர் விரும்புகிற காரியங்கள் எனக்குள்ள இருக்கா? ஆண்டவர் சாட்டை எடுக்கிற அளவுக்கு நான் மோசமானவனா இருக்கிறேனா? இல்லை. நல்லது. உண்மை உத்தமமுள்ள ஊழியக்காரன்னு சொல்ற அளவுக்கு என் வாழ்க்கை சரியா இருக்கா? ஹோலி ஸ்பிரிட். நாம் நீதிமான்கள்னு சொல்லலை. எல்லாரும் கண்களை மூடுங்க. இந்த வாலிப தம்பி கண் திறக்காதுங்க. நம்ம எல்லாரும் நீதிமான்கள் நான் சொல்ல வரல. ஒருத்தருக்கு ஒரு குறைனா ஒருத்தருக்கு ஒரு குறை இருக்கும். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என்னை உம்முடைய சபையாய் மாற்றும். சோத்ரா. சிஸ்டர், பிரதர், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்ட நோக்கமே உங்களையும் என்னையும் அவரை போல மாற்றுவதற்கு. அந்த ஆவியானவர் நிரம்புறதோ சந்தோஷப்படுறதோ எதற்காக? நம்மை கர்த்தருடைய ஆலயமாய் மாற்றுவதற்கு. அது நடக்கலைன்னா தேவன் எவ்வளவு துக்கப்படுவார். இன்னைக்கு நான் கள்ளர் குகை அல்ல, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊடாலாபாரந்தனா, நிறைய ஸ்தோத்திர பலிகள் என் வாழ்க்கையில செலுத்தப்படணும். சபையில வரும்போது 4 ஸ்தோத்திரம் பண்றதில்ல, தனிப்பட்ட நேரங்களில். சங்கீதக்காரன் கேட்டா சொல்லுவார், தாவீது, சங்கீதக்காரனாகிய தாவீதே, நீர் சொல்லும். அவர் சொல்லுவார், காடுதான்ப்பா, சூழ்நிலை சரியில்லைப்பா, ஆனா கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதுமே வாயில் இருக்கும். கர்த்தருக்குள்ள ஆத்துமா மேன்மை பாராட்டும். என்னோடு கூட இருக்கிற சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். நீ கர்த்தர் நம்மளை சிறுமைப்படுத்தல, நல்லா தானே இருக்கிறோம். எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றோம் ஆண்டவருக்கு, எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்றோம். ஹோலி ஸ்பிரிட், என்னை உம்முடைய ஆலயமாய் மாற்றும், என்னை சுத்திகரியும்னு உண்மையா சொல்லுகிறவர்கள் எல்லாரும் கண்களை மூடி இருக்கும்போது இடது கரத்தை இருதயத்தின் மேல் வைத்து வலது கரத்தை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம். நான் கள்ளர் குகையா இருக்கக்கூடாது. வேலை வேலை, வீடு வீடு, குடும்பம் குடும்பம், என் காரியம் யோசிக்க கூடாது. தீபாலாபாரா, என்னை தேவனுடைய ஆலயமாய் மாற்றும். என் மேல தேவனுடைய ரகசிய செயல் இருக்கட்டும். இன்று முதல் நான் ஆசீர்வதிக்கப்படட்டும். ரபாலா கபாரா, ஆசாரியர்கள் நிற்கக்கூடாத ஒரு மகிமை என் வாழ்க்கையில காணப்படட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து இருதயத்தின் மேல் இடது கரத்தை வைத்து, தம்பிமாரெல்லாம் நல்லா ஜெபிக்கும்படி உங்களை அன்பா கேட்கிறேன். தம்பி, வலது கரத்தை உயர்த்தி, நான் தவறான படங்களை பார்க்கிறேன், கெட்ட சினிமா காரியங்கள் என் உள்ளத்தில் இருக்கிறது, அதையெல்லாம் மாற்றி போடும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணுங்க. நீ தேவனுக்கு முன்னால் நடிக்க வேண்டாம் ஐயா, வேண்டாம். உன் எதிர்காலம் அவர் கரத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு, நான் அவர் ஆலயம், எனக்குள்ளே இயேசு. திரும்ப சொல்லுங்க, நான் அவரா. இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க. எனக்குள்ளே நான் அவர் ஆலயம், நான் ஸ்தோத்திரம். கவனிங்க, இந்த சபை கண் திறந்து பாருங்க. இந்த சபை எழுத்தின்படியான ஒரு சபையில ஒரு அசுத்தம் இருந்தாலோ ஒரு தவறான காரியம் இருந்தாலும் நம்ம மனசே பொறுக்க மாட்டேங்குதே. இந்த ஆலயம், அவர் இயேசு என்னை எவ்வளவு கனம் பண்ணி பார்க்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள பிரதர்ஸ், சில சகோதரர்களை குறித்து எனக்கு தெரியும். உங்க அந்தரங்க பாவங்கள் எனக்கு தெரியும். சகோதரர்களே, உங்க கூட பிறந்த சகோதரனை போல் நான் பேசுறேன்.
நீங்க மாத்திரம் தேவனுடைய ஆலயமா மாறினா நிச்சயமா கர்த்தர் உங்க மேல ஒரு அபரிவிதமான ஆசீர்வாதம் வைப்பார். வாலிப தம்பிகளே, பிசாசு நிறைய காரியங்களை உங்களுக்குள்ள போட விரும்புகிறான். இடம் கொடுக்காது. நான் அவர் ஆலயம், எனக்குள்ள சாராயம் போகலாமா? நான் அவர் ஆலயம், எனக்குள்ள அசுத்தம் போகலாமா? நான் அவர் ஆலயம், எனக்குள்ள புகை போகலாமா? நான் அவர் ஆலயம், நான் அடுக்கு தொடர்ல பேசுறதுக்காக எனக்குள்ள பகை இருக்கலாமா? இருக்கலாமா? நான் அவர் ஆலயம், எனக்குள்ள பெருமை இருக்கலாமா? நான் அவர் ஆலயம். நான் இவங்கள்ட்ட பேச மாட்டேன், எனக்கெல்லாம் இவங்க ஒத்து வராது. உன் ஜாதி பெருமையை குப்பையில போடு, இயேசுவின் நாமத்துல. நான் தேவ ஆலயம், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார். எங்க நம்பிக்கையோட நீங்க வெளியே போகணும்னு விரும்புறேன். எனக்கு ஒரு ஆசை, கழுதையில சவாரி செய்து முடிந்த உடனே சபையை சுத்தம் பண்ணிட்டேங்கிற சந்தோஷத்துல இயேசு வெளியே போனார். எங்க சபைக்கு வந்திருக்கிற இயேசுவே, எங்க எல்லா தேவாலயமாக இருதயம் இன்னைக்கு சுத்தமாயிடுச்சுங்கிற சந்தோஷத்துல நீங்க வெளியே போகணும். ஆண்டவரே, நான் அவர் ஆலயம், எனக்குள்ள இயேசு, நான் அவர் உடலவ சம்பராதனா, நான் அவர் ஆலயம். glory. வீடு சுத்திகரிக்கப்படட்டும், வாழ்க்கை சுத்திகரிக்கப்படட்டும். ஆலயம், எனக்குள்ள இயேசு, என்ன நடந்தாலும் என்ன நடந்தா ஸ்தோத்திரம். உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உலகத்தின் பெருமை, செல்வத்தின் பற்று எல்லாம் உதறிவிட்டே. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. உடல் பொருளாவி உடைமைகள் யாவும் ஒப்பு கொடுத்து விட்டே. நான் அவர் ஆலயம். என் குடும்பம் இயேசுவின் ஆலயம், என் இருதயம் இயேசுவின் ஆலயம். ஓ ரபலந்தனதரா, என்ன நடந்தாலும் ஜெபித்து முடிக்க போகிறோம். உங்க தலையின் மேல கை வைத்து, ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படி நான் உம்முடைய ஆலயமா இருக்கிறபடியினால் எனக்குள்ளே நீர் விரும்புகிற காரியங்கள் மாத்திரம் இருப்பதாக. நீர் விரும்பாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு இன்னைக்கு முற்றிலுமாய் அகற்றப்படுவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர், நீ விரும்பாத காரியங்கள் எனக்குள்ள வேண்டாம்ப்பா. என்னை மாற்றும் பரிசுத்த ஆவியானவரே. அப்படி செய்கிறதற்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தடைகளை உடைக்கிறதற்கு நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆண்டவரே, அடுத்த வாரம் முதல் எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கணும்னு நாங்க ஆசைப்பட்டு உம்மை துதிக்கிறோம். 2 கரங்களையும் தட்டி, அடுத்த வாரம் முதல் எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஆவியானவர் தரப்போகிறீர். எல்லாரும் வாய்களை திறந்து, இதுவரைக்கும் நாங்கள் எப்படியும் இருந்திருக்கலாம், ஆனா இனி நாங்கள் துதிக்கிறவர்களாய், ஜெபிக்கிறவர்களாய், உபவாசிக்கிறவர்களாய், கர்த்தருடைய மகிமையை சுமக்கிறவர்களாய், ஓ அதிகமாய் பலி செலுத்துகிறவர்களாய், ஸ்தோத்திரம், தாழ்மை உள்ளவர்களாய் எங்கள் வாழ்க்கை மாறுவதாக. கர்த்தருடைய வேலை செய்கிறவர்களாய் மாற்று. உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.